மகன் தூய ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய காரைக்குடி குருசேகரம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான அர்ப்பண பண்டிகையை விசேஷ நாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2025 நாம் எதிர்பார்க்காத காரியங்களை கடவுள் உங்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த அர்ப்பண பண்டிகையை இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளை நேர்த்தியாக மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டு திருச்சி மக்களாகிய நீங்கள் உற்சாகமாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்க நன்றி செலுத்துகின்றேன். ஒரு மாபெரும் எதிர்பார்ப்போடு இந்த பட்டிமன்றத்தை என்ன செய்கின்றோம், நான் நடத்த தீர்மானிக்கின்ற பொழுது மக்கள் வருவார்களா ஏதோ பேசுவார்கள் என்ற ஒரு சிந்தனை இருந்தது. ஆனால் சொன்ன ஜபத்தோடு இந்த காரியத்தை செய்வோம், மக்கள் உற்சாகமாக பங்கு வருவார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த காரியத்தை சொல்லுகின்ற பொழுது இரு அணிகளாக நாம் என்ன செய்ய பிரிக்கின்ற பொழுது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே தங்களுடைய உரையாற்ற வந்திருக்கின்ற இரு அணிகளையும் திருச்சியின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சிறந்த கருத்துக்களை உங்கள் மூலமாக வெளிப்படுத்தும்படியாகவும் உங்களை நான் அன்போடு கேட்கின்றேன். இந்த நாட்களிலும் சொன்ன உடனே பெயர்களை கொடுத்தார்கள் என்று மகிழ்ச்சியோடு இருக்கும்போது இன்னைக்கு விசேஷமான காரியமாக இருக்கிறது. ஆண்களா பெண்களா என்று சொல்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான தலைப்பு. அந்த தலைப்பில் பேசுகின்ற பொழுது போதரம்மா சொன்னாங்க, சொன்ன உடனே வந்த மக்களுக்கு என்ன ஒரு சின்ன பரிசை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்திலும் சிறிய பரிசை வந்திருக்கின்ற இரு அணியினருக்கும் ஒரு சிறிய பரிசை என்ன செய்வார்கள் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் அந்த தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி திருச்சபையில் இன்னும் அநேக காரியங்களிலே நாம் இப்படியாக செல்ல வேண்டும். கர்த்தர் அதற்கு பெரிய காரியத்தை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, 2025 ஆண்டின் அர்ப்பண பண்டிகையை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து எங்களுடைய திருச்சபையுடைய மக்களுடைய பங்களிப்பையும் அவருடைய இருக்கிற தாளந்துகளையும் ஆண்ட வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு தந்த தரிசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் திருச்சபை மக்கள் உற்சாகமாக ஆண்டவர் திருச்சபை பிள்ளைகளும் திருச்சபை மக்களும் ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் உற்சாகமாக பங்கு பெற்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அர்ப்பண பண்டிகை நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் அறிவிக்க வச்சிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்கும்படியாக பேசும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது பங்கு பெறுகிற இரு அணிகளையும் ஆண்டவர் அடுத்த மக்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தலைமையேற்றி நடத்துகின்ற அருமை ஐயா மூலமாக நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி இன்னும் அநேக இடத்தில் எல்லா மக்களும் ஒற்றுமையோடு திருச்சபை பங்காற்ற ஆண்டவர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதை கேட்கின்ற எங்கள் திருச்சபை மக்களும் நிறைவரைக்கும் இருந்து சென்று அந்த கருத்துக்களை உள்வாங்கியவர்களாக கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்த எல்லாவற்றையும் சந்திங்க. இறைமகன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய நடுவருக்கு பேச்சாளர்களை அறிமுகப்படுத்த விரும்புகின்றோம். பெண்களே என்ற தலைப்பிலே திருச்சபையினுடைய வளர்ச்சியில் பெரிதும் உதவியாக இருப்பது பெண்களே என்ற தலைப்பினுடைய அணித்தலைவர் திருமதி கலாவதி அலெக்சாண்டர் அவர்களை எழுந்து நிற்குமாறு அன்போடு கூட கேட்கின்றோம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஒரு நீண்ட நெடிய ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், திருச்சபையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்க செயலாளராக பணியாற்றி வருகின்றார்கள். மிக சிறந்த தாளந்து நிறைந்த ஒரு பெண்மணி. அவர்கள் தலைவராக இருந்து செயல்படுவார்கள். அந்த அவர்களுடைய கருத்தை வலியுறுத்தும் வண்ணமாக நம்மத்தில் இருக்கின்ற ஜெனோலின் நித்யா அக்கா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்களும் நாங்கள் சொன்ன உடனே நாங்கள் பேசுகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள். இளம் துடிப்புள்ள ஒரு வாலிப பெண். அவர்களை அன்போடு கூட நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்ததாக எதிர்த்தரப்பில் இருக்கின்ற ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசித்து ரொம்ப முடிவெடுத்து கேட்ட போது உடனே ஒத்துக்கொண்டார்கள் திருமதி ஜெமிமா தென்றல் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்கள் ஆசிரியராக பணியாற்றுகின்றார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இந்த பெண்களே என்று சொல்லுகின்றதற்கு நாங்களும் ஆதரவாக இருக்கின்றோம் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற ப்ரொஃபஸர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றுகின்றார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். அதே போல் சிறப்பாக இந்த கூட்டத்தில் இந்த பட்டிமன்றத்தில் ராஜா எப்போ பேசுவார்னு எதிர்பார்ப்போம்ல, அது மாதிரி ஒரு சிறந்த நகைச்சுவை பேச்சாளராக இருப்பார்னு எதிர்பார்க்கின்றோம். திரு ஏசடியான் ஐயா அவர்கள் நம்முடைய கிராம திருச்சபையினுடைய ஊழியர். அவர்கள் பால் பண்ணையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலிருந்து அதனுடைய செயலாளர் ஆண்களே என்று சொல்லி வாதிடுவதற்காக தலைமை பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள் திரு கிங்ஸ்லி ஐயா அவர்கள். அவர்கள் சிறப்பாக இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய செயலாளராக வந்ததிலிருந்து நிறைய ஒரு மாற்றங்கள், வித்தியாசங்கள், ஒருங்கிணைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சிறப்பாக அந்த நாளில் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அடுத்ததாக நம்முடைய வாலிபர் ஐக்கிய சங்கத்தினுடைய செயலாளர் திரு தினேஷ் அவர்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, என்ன பாட புறப்படுறாருன்னு தெரியல. அடுத்ததாக விமல் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள், திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக திருமதி சிவசங்கரி அவர்களும் ஆண்களே என்று சொல்லி பெண்கள் சார்பாக அவர்களை ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள். அவர்கள் ஊரக வளர்ச்சி துறையிலே பணியாற்றுகின்றார்கள். இந்த வண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பஞ்சர் ஆயிரும். ஸ்டெப்னி ஒன்று எடுத்து என்ன பண்ணுவான், மாட்டி எப்படியாவது ஊருக்கு போய் சேரணும். அது மாதிரி அந்த அணியில் திவ்யாவை போட்டிருந்தோம். அவங்க அம்மாச்சிக்கு முடியலன்ட்டு வரலை. டக்குன்னு ஸ்டெப்னி ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அணியிலேருந்து போய் ராகேல் சகோதரியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ராகேல் அவர்கள் சிறப்பாக நீதித்துறையிலே பணியாற்றுகின்றார்கள். அவர்கள் வலுவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள் என்று நம்புகின்றோம். அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுதும் நம்முடைய நடுவர் அவர்களை நாம் ஒரு அன்பின் அடையாளமாக, உறவின் அடையாளமாக நாங்கள் வாழ்த்த விரும்புகின்றோம். நம்முடைய பொருளாளர் ஐயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்துவார்கள். நம்மிடத்தில் இருக்கின்ற செயலர் அம்மா அவர்கள் ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள். இந்த நிகழ்வை நடுவர் அவர்கள் பொறுப்பேற்று நடத்துவார். தலைமை ஏற்றிருக்கும் போதகர் ஐயா அவர்களுக்கும், போதகர் அம்மா அவர்களுக்கும், அம்மா என்று சொல்லக்கூடாத பொருள் சகோதரின்னு தான் சொல்லணும் இல்லையா, சகோதரி அவர்களுக்கும், இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த பொருளாளர் உட்பட்ட என்னுடைய நண்பர், அருமை நண்பர் பிரேமானந்த் உட்பட அவையோர், சபையோர், திருச்சபையினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருக்கும் அங்கத்தினர் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இருகரம் கூப்பி உங்களை வாழ்த்தி வணங்கி இந்த சிறிய முன்னுரையை ஆரம்பிக்க நினைக்கின்றேன். நீங்கள் திருத்தூதர் சொல்லுவீங்களா, அப்போஸ்தலர் பணி சொல்லுவீங்களா? அப்போஸ்தலர் பணி, பழைய அப்போஸ்தலர் பணி நூல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுவார்கள், உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஒரு அருமையான ஒரு வார்த்தையை போடுவார். அதற்கு அடுத்த நிலையில் நீங்கள் 1:14 போனீங்கன்னு சொன்னால், அவர்கள் என்ற ஒரு வார்த்தை, ஒட்டுமொத்த வார்த்தையவும், ஒட்டுமொத்தமாக ஒரு அவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையும், அடுத்தபடியாக வரையில் சில பெண்களோடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெயர்களை குறிப்பிடுவார்கள். அந்த திருநூலிலே ஒரு சில பெயர்களை, அந்த பெயர்கள் வரும் பொழுது அந்த பெண்கள் பெயர்களாக இருக்கும். அதனால் அது பெண்களை அதாவது குறைத்து மதிப்பீடோ அல்லது சிறுமைப்படுத்தவோ அல்ல. அந்த நிலையிலே மாறாக பணி வாழ்விலே அந்த பணியை செய்வதற்கு ஆண்களுக்கும் துணையாக நின்றவர்கள் மட்டுமல்ல, மேலோங்கி நின்றவர்கள் பெண்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு நம்மளுக்கு ரூத்துலேருந்து எஸ்தர்லேருந்து நிறைய உதாரணங்கள் புதிய ஏற்பாட்டிலேருந்தும் நிறைய காணலாம். நமது வாழ்க்கையில் அன்றாட வாழ்வில் இன்றைய கால சூழ்நிலையில் கூட சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தது ஒரு பெண், சாரா டக்கர் காலேஜ் ஆரம்பித்தது ஒரு பெண். அதனால் நிறைய நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு துணையாக நின்றது மட்டுமல்ல, மூல காரணமாக இருந்தவர்களும் பெண்கள் என்பது நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தலைப்பு, அருமையான ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறார்கள். இதை நான் சொல்ல விரும்புகிறேன், ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். 1976 நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது இந்த தலைப்பை வைத்து எங்கள் கிராமத்தில் ஒரு பட்டிமன்றம் நடத்தினோம். இந்த தலைப்பு, இதே தலைப்பு தான் வைத்து நடத்தினோம். அப்பொழுது ஒரு இது சொன்னோம். அதனால் இதில் நமது இந்திய முறையிலும் எல்லாவற்றையும் மேலோங்கி இருக்கக்கூடிய தமிழக முறை, திருச்சபையிலும் சரி அல்லது பொது வாழ்வில் தமிழர்களுடைய வாழ்விலும் சரி, பெண்களுக்குரிய முக்கியத்துவம் நிறைய இருந்திருக்கிறது. அப்போ நான் என்னடா வந்ததுலேருந்து பெண்களை பற்றி சொல்லிட்டேன்னா ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? சொல்லப்படாத அளவிற்கு மேன்மை உயர்த்தி நிற்பவர்கள் ஆண்கள். சொல்லப்படாத அளவிற்கு அந்த அளவிற்கு மேன்மையில் இருக்கிறாங்க.
இவங்களை கொண்டாந்து இணைத்து செயல்பட வைக்க வேண்டியதாக ஒரு பார்வை இருக்கிறது. தமிழ் புலவர்களில் நம்ம பார்த்தோம்னா 30 புலவர்கள் மட்டும்தான் பெண் புலவர்கள் இருக்கிறார்கள். மற்ற புலவர்கள் அனைவருமே ஆண்பாள் புலவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இன்னும் அந்த சூழல் இருந்து கொண்டு இருக்கும் தருணத்தில் இது சூழலாக பார்ப்போம். இந்த சூழலிலே திருச்சபையை வளர்ப்பதற்கு பெரிதும் உதவுவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பு என்று வரும்பொழுது நாம் ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. இப்பொழுதே முன்கூட்டி சொல்லிவிடுறேன், என்னைய ஒரு நிர்பந்தத்தில் ஒரு சகோதரி சிறு பிள்ளை 2 என்னை ஆழ்த்தியிருக்காங்க. என்ன இப்போ நம்ம ஜெப வழிபாடு ஆராதனை நடக்கும் பொழுது வெளியே அமர்ந்திருந்தேன். அப்பொழுது வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு பட்டிமன்றம் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு குழந்தை சொன்னுச்சு. என்ன பட்டிமன்றம் என்னாச்சு? அந்த பொண்ணு சொன்னுச்சு, திருச்சபையை வளர்ப்பதற்கு பெரிதும் பங்கேற்பது ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டுச்சு. சடக்குன்னு அந்த பக்கத்தில் இருந்த பொண்ணு சொன்னுச்சு, இதில் என்ன யோசிக்கிற? யாரை சொல்லியிருப்பாங்க? பெண்களைன்னு சொல்லிவிட்டாங்க. என்னை எப்படி ஒரு ஆழ்த்துக்கு ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திட்டாங்க பார்த்தீங்களா அந்த சிறு பிள்ளைகள்லாம். ஆக இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பது இவர்கள் முன்வைக்கும் கருத்துக்களின் மத்தியில் ஆண்களாக பெண்களாக இவர்கள் இந்த சபையில் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் மத்தியில் மட்டுமே இன்றைய தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஆதலால் இந்த முன்னுரையோடு இதை மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன சொல்ல வேண்டும் என்பதை உங்களுடைய அறிவு தீர்மானிக்கும். என்ன சொல்ல வேண்டும் என்பதை உங்கள் அறிவு தீர்மானிக்கிறது. எப்படி சொல்ல வேண்டும் என்பது உங்களுடைய மனோபாவம் தீர்மானிக்கும். உங்களுடைய மனோபாவம், பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதில் எவ்வளவு சொல்ல வேண்டும். ஏன்னா 3 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. 3 நிமிஷத்தில் எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பது நீங்கள் தீர்மானிச்சுக்கிறீங்க. கடைசியாக சொல்லலாமா வேண்டாமா, இந்த சபைக்கு இந்த கருத்துக்கு பொருந்துமா என்று முடிவெடுத்து சொல்ல வேண்டிய சொல்லலாமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது ஞானம். ஸோ இந்த ஞானத்தின் அடிப்படையிலே இங்கு ஒரு முடிவெடுப்போம் என்று சொல்லி கூறிக்கொண்டு முதலாவதாக பேசுவதற்கு, ஏன்னா அவங்க தலைப்பிலே பெண்களை முதல்ல கொடுத்துட்டாங்க, அதனால் த கிரேட் அலெக்சாண்டர், த காலாவதி ஆகாத, அவர் தானே தலைவர். நீங்கள் தானே தலைவர், கரெக்ட் தானே? தலைவி அவர்கள் த கிரேட் அலெக்சாண்டர், அதுவும் காலாவதி ஆகாதவர்கள். அப்படிப்பட்ட அலெக்சாண்டர் அம்மா அவர்களை திருச்சபையில் வளர்த்தெடுப்பதற்கு அதிக பங்கு பெண்களுக்கே என்று தன்னுடைய தலைமை உரை ஆற்ற வருகிறார்கள். அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ சபையில் பேசியிருக்கோம், பட்டிமன்றம் நடத்தினதில்லை. இதுதான் புது அனுபவம். குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். சபை குருவானவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அநேகமாக ஐயா பாதி சொல்லிட்டாங்க. நடுவர் ஐயா சொன்னது மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனிக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா திருச்சபைகள்லையுமே போய் பார்த்தோம்னா பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். எல்லா நிகழ்வுகளிலும் பெண்கள் தான் அதிகமாக கலந்து கொள்ளுவாங்க. நம்ம எல்லா திருச்சபைகள்லையும் போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுலேயும் கிராம திருச்சபைகளுக்கு போனீங்கன்னா ஒரு 4-5 ஆம்பளை தான் உட்காந்துருப்பாங்க. முக்கால்வாசி இருக்கிறது ஊரம் பெண்கள். எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை விழுந்தடிச்சு ஓடியாந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கும் நம்ம சபையில் பார்த்தோம்னா பெண்கள் தான் அதிகமாக ஓடி வர்றது. எல்லா நிகழ்வுகள்லையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், அல்லது ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இன்னும் நிறைய காரியங்களில் பார்த்தோம்னா பெண்கள் தான் அதிகமாக பங்கெடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய ஆலயத்தில் அநேக சங்கங்களை வச்சு நடத்திக்கிட்டு வர்றோம். பெண்கள் நினச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், மன்னிக்கவும் முடியும், தண்டனை கொடுக்கவும் முடியும். இதுக்கு திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெண்கள் பெரிதும் உதவுகிறாங்களா, ஆண்கள் பெரிதும் உதவுறாங்களா அப்படிங்கிறத நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் அமெரிக்காவில்
சார்லி கிரீக்ன்ற ஒரு பாஸ்டரை ஒரு வாலிபன் சுட்டு கொன்றான். அப்போ அவருடைய மனைவியை கூப்பிட்டு என்ன தண்டனை கொடுக்கலான்னு கேட்கும்போது, நான் அவரை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரிசாவில் ஒரு பாஸ்டரையும் அவருடைய 2 மகன்களையும் காரோடு எரித்து கொல்லும்போது, ஏன்னா விளக்கமாக சொன்ன நேரம் பத்தாத சுருக்கமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சியாக இருக்கலாம். காரோடு எரித்து கொல்லும்போது கொண்டுட்டாங்க, எல்லாம் கருகி செத்து போயிட்டாங்க. எவ்வளவு மனவேதனையாக இருக்குது யோசித்து பாருங்க. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? என் கண்ணு முன்னாலே அவனை அடிச்சு கொல்லுங்க, சுடுங்க, அடிச்சு இது பண்ணுங்க, பயங்கரமான தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம்? சொல்லியிருப்போம். அந்த அம்மா சொன்னாங்க, நான் அவரை மன்னிக்கிறேன், அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெருந்தன்மை பெண்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது தவறான காரியம் இல்லை. அந்த அம்மா இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? அதே ஊரில் ஊழியம் செய்கிறாங்க. அந்த கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த அதே ஆள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் பங்கெடுக்கிறார் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் படித்தேன். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு அதனால தான் என்ன செய்கிறோம்? பெண்கள் நிறைய விட்டு கொடுக்குற ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கு. ஒரு பெண் நினைச்சா ஒரு ஊரையே என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். யாரு? நம்முடைய பைபிள் எடுத்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்க்க வர்றா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவளுடைய வாழ்க்கையை பூரா சொல்கிறாரு, சோசியர் மாதிரி. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்கே உன் கணவனை கூட்டுவான்னு சொன்னோன்னே, எனக்கு கணவன் இல்லை. ஆமாம், உனக்கு கணவன் இல்லை, ஏற்கனவே 4 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவர் உன்னுடைய கணவன் இல்லைன்னு சொன்ன உடனே இவளுக்கு ஆச்சரியமாகிருது. ஐயோ, நம்ம வாழ்க்கையை பூரா இவர் சொல்கிறாரே, இவர் அப்போ சாதாரண ஆள் இல்லை, இவர் கிறிஸ்துவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா? நினைத்து உடனே ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லாரும் வந்து பாருங்க, இங்கே ஒருத்தர் என்ன செய்கிறாரு? என்னுடைய வாழ்க்கையை பூரா சொல்கிறாரு, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஊரையே என்ன செய்யுது? அவரை தேடி ஓடி வருது. ஒரே ஒரு பெண்ணு. அதே மாதிரி ஐயா சொன்னது மாதிரி ஒரே ஒரு பெண் நினைச்சா என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் நிறைய காரியங்களை மாற்ற முடியும். உதாரணமாக ஐடாஸ் கடரை பற்றி சொன்னாங்க. ஒரு மருத்துவமனை இன்னைக்கு வெள்ளூரில் அவ்வளோ பெரிய மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்குன்னா, உலக பிரசித்தி பெற்ற மருத்துவமனை. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு அஸ்திவாரமாக இருந்தது யாரு? ஒரு பெண். ஐடாஸ் கடர் என்ற ஒரு பெண். அவங்க மருத்துவரே இல்லை, அவங்க அப்பா தான் மருத்துவர். ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்து உடனே மருத்துவத்துக்கு படிக்கிறதுக்காக தன்னுடைய நாட்டுக்கு சென்று தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று கொண்டு வந்து அங்கே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு அது பெரிய ஹாஸ்பிட்டலா அநேகருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குண்டா ஒரே ஒரு பெண்ணோட தியாகமான உள்ளந்தான். அதே மாதிரி சாரா டக்கர் ராஜபாளையத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கல்வி நிலையமும் யார் பேரில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சாரா டக்கர் தான். அவங்க நிறைய கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், விடுதிகள் எல்லாத்தையும் ஆரம்பித்து இன்னைக்கு பிள்ளைகளை என்ன செஞ்சுருக்காங்க? நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெண்ணையும் நம்ம மறக்கவே முடியாது. ஏழை குழந்தைகளையும் முதியோர்களையும் ஆதரித்து வளர்த்தவங்க யாரு? அன்னை தெரசா. நம்முடைய ஆலயத்தில் கூட பெண்கள் ஐக்கிய சங்கம், இளம் வாலிபர் சங்கம், வாலிபர் சங்கம் என்ற 3 சங்கங்களை இணைத்து இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய இளம் போதகரம்மா. இன்னைக்கு ஆண்கள்ல அப்படி இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயா கூப்பிட்டாருன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஓட்டி ஐயா வாலிபர்கள்லாம் வாங்க அப்படின்னா, ஐயோ ஓட்டி அங்கிள் கூப்பிட்றாரு வாங்கடா போவோம்னு தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. எங்கே வாலிபர் சங்கம் நடக்குது? இன்னைக்கு பெண்களில் எல்லா சங்கங்களும் மிகவும் சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம் பெண்களுடைய ஐக்கியமும், பெண்கள் ஆலயத்துக்கு கொடுக்குற ஒரு மரியாதையும், ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் காரணம் என்பதை விளக்கி மீதிய அடுத்ததில் சொல்கிறேன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மாவீரன் என்ற நிலவிலே ரொம்ப அழகாகவே அம்மா கொடுத்துருக்குறாங்க. காலாவதி ஆகாத ஒரு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பதில் சொல்ல அடுத்து ஒரு அரசர் தான். ராஜாவுக்கு ராஜா தானே மோத முடியும், வேற யாரும் மோத முடியும்? அடுத்த அணித்தலைவர் ஆண்களே என்ற தலைப்பிலே பேச வருகிறார் மிஸ்டர் கிங்ஸ்லி அவர்கள். கூடியிருக்கும் திருச்சபையோரே, தலைமை ஏற்றும் நடத்தும் நமது போதகர் ஐயா, போதகர் அம்மா அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ட்ரெஸரர் ஐயா, செக்ரட்டரி அம்மா அவர்களுக்கு, நமது நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி, ஆண்கள் ஆலயத்தின்
முக்கிய பங்கு வகிப்பவர்கள் நடுவர் அவர்களே, வேதாகமத்தில் முதலிலிருந்து ஆரம்பிப்போம். மோசே அங்கே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை வழிநடத்த, அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே கொண்டு வர அவ்வளவு பெண்கள் இருந்தும் மோசேயை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், அந்த இடத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை பாலைவனத்தில் வழிநடத்தும் போதும் மக்கள் வேற துன்பம் கொடுத்தாங்க. மக்கள் அவ்வளவு துன்பம் கொடுத்தாங்க, அதையும் தாண்டி வந்தாங்க. அடுத்து அவருக்கு அப்புறமாக யோசுவா தான் வாக்கு பண்ணின தேசத்திற்கு அவர்களை வழிநடத்தி சென்றார். இப்படி அநேகரை நாம் சொல்லலாம். வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்தார், அதுவும் ஆண்களே. ஏன் பெண்களை தேர்ந்தெடுக்கவில்லை? கடைசியாக காரணத்தை சொல்லுகிறேன். மோசேக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்ன? மக்கள் மோசேயை வழிநடத்தி வருகின்றார்கள், மன்னர் கொடுத்த கஷ்டங்கள் போதாதென்று மக்கள் பாலைவனத்திலே மக்களை வழிநடத்தி வருகின்றார்கள். மக்களுக்கு ஆண்டவர் மன்னாவை தருகின்றார். ஆனால் மக்கள் அழுது புலம்புகிறார்கள், எங்களுக்கு இந்த மன்னா என்ன? நாங்கள் எகிப்திலே சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களையும் வெள்ளை பூண்டுகளையும் கொமட்டிக்காய்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் அழுவா? ஆண்களா? ஆனால் பைபிளில் சொல்லலை. ஆனால் நம்மளுக்கே தோணுது, யார் இப்படி அழுவா? போட்டு சாப்பாடை பற்றி அழுது, அதுவும் நமக்கு கிரயம் இல்லாமல் நாங்கள் அப்படின்னு, கிரயம் இல்லாமல் இலவசமாக எகிப்தில் சாப்பிட்டாங்களாம் பெண்கள். ஆண்களை அங்கே அடித்து உதச்சி ரத்தம் சிந்தி அம்புட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிரயம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்ட வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், மச்சங்கள், அதாவது பரவாயில்ல மீனை சேர்த்துக்கிறலாம், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காயெல்லாம் போய் பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. மோசே இதையை பார்த்து நொந்து போய், ஆண்டவரே இவர்கள் மேலே இவரோட பாவத்தெல்லாம் என் மேலே கிருபை இல்லையா உங்களுக்கு? அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஆம்பளை அழுக விட்டாங்க. அவர் போய் அழுத உடனே அப்புறம் ஆண்டவர், உங்கள் மாதிரி ஒரு மூப்பர்களை கூப்பிடுப்பா 70 பேரை, உனக்கு இருக்க ஆசீர்வாதம் அவங்களுக்கும் தரேன், இவங்களை சமாளிக்க முடியாது, உனக்கு இருக்க பாரம் இவங்களும் சுமப்பாக. நான் அப்புறம் 70 ஆண்களையும் கூப்பிட்டுருக்காரு. திரும்பவும் 70 ஆண்களை கூப்பிட்டு அவங்க மேலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்கள வழி நடத்தி போயிருக்காங்க. இதில் வேறு நம்ம தலைவி அவர்கள் சொன்னாங்க, பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி, பெண்கள் தான் முதல்ல வந்துடுறாங்க ஆலயத்தில், ஆண்கள் லேட்டாக வர்றாங்க, அந்த சபையில் வர்றாங்க, கிராமத்தில் வர்றாங்கன்றாங்க. உங்களுக்கு கணவர்கள் அனுமதி கொடுத்து நீங்கள் தனியாக போங்கள் என்று உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு போங்கன்னு சொன்னது கணவர்கள். ஏன் நாங்கள் லேட்டாக வர்ற ஆண்களும் இருக்காங்க, ஏன் லேட்டாக வர்றோம்? மனைவி எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னனால நாங்கள் 8:30க்கெலாம் கிளம்பி சோபாவில் உட்காந்துக்கிட்டே மணியை பார்த்துக்கிட்டே இருந்து அப்புறமா வந்து 9 மணிக்கு வர நாங்கள் இங்கே வந்து என்ன இதெல்லாம் ஆண்களுக்கு சங்கத்தெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் லேட்டாக வர்றீங்களே. நான் ஒரு நாள் தனியாக வந்து இப்போ அவங்களே சம்பாதிச்சு அவங்களே வண்டி வாங்கிடுறாங்க. ஆமாம், வண்டி வாங்கிக்கிறாங்க. அது வண்டி வாங்க நாங்கள் அனுமதியும் கொடுக்குறோம்லங்கய்யா, நாங்கள் தான் கூட போய் வாங்கி கொடுக்குறோம், லைசன்ஸுக்கு நாங்கள் கூட போகிறோம், எல்லாம் நாங்கள் தானங்க நடுவர் அவர்களே. அதனால தான் நாங்கள் லேட்டாக வரோம், தலைவி அம்மா புரிந்து கொள்வார்கள். இப்படி வெள்ளரிக்காய்க்கும் கொமட்டிக்காய்க்கும் அழுது ஒரு ஆணை அழுக விட்டவர்கள் பெண்கள். அதனால தான் ஆண்டவர் யோசிச்சாரு, இருக்க 12 பேரையும் ஆண்களாகவே செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. 12 பேரும் சொல்லிச்சாங்க, நம்ம ஆலயத்துக்கு பேரே பேதுரு ஆலயம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபை மேலே, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். பேதுருவை பார்த்து, பேதுரு செய்த ஊழியங்கள், அவர் சிறைக்கு சென்ற பாடுகள் என்ன, அநேகரை ஒரு பிரசங்கத்தில் ஆயிரக்கணக்கான பேரை இயேசு இடத்துல வர வச்சவர் பேதுரு என்கிற ஆண். சபையிலே நம்ம இப்போ நம்ம திருச்சபைக்கு வருவோம், வேதாகமத்தை பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அது பிரசங்கம் மாதிரி 1 மணி 2 மணி நேரம் போயிடும், மணி அடிச்சிருவார். அடிச்சாச்சா? ஆண்கள் ஐக்கிய சங்கம் நாங்கள் ஜெபத்தோடு மட்டுமல்ல, மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை பார்த்து அவர்களை ஜெபம் பண்ணி அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கிறோம், டிராக்ஸ் கொடுக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் கூடுகிறார்கள், ஆனால் ஜெபம் செய்கிறார்கள், ஜெபத்தின் மூலம் ஆதரவு தருகிறார்கள். வெளியில் பாய்ந்து சென்று ஊழியம் செய்கிறது ஆண்களே என்று உறுதியாக ஆணித்தரமாக கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமையான உதாரணங்களோடு நிறைய பாயிண்ட்களை வச்சிருக்கிறாங்க. அவர்களை எதிர்கொள்வதற்காக
ஜியோலின் நித்யா, நித்தியத்திற்கும் உரிய பேச்சா இருக்கட்டும். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தெரிவிக்கப்படுகிறேன். அண்ணன் வந்து ஆண்கள் அணியிலிருந்து பேச வந்தவங்க ஒருத்தவங்க தான். ஆனால் அதிலே ரொம்ப உறைஞ்சு போயிட்டேன். ஏன்னா ஆண்கள் தான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு ரொம்ப வித்திட்டார்களோ என்று சற்றும் யோசிக்கப்படக்கூடிய நேரமாக எனக்கு அமைந்திருந்தது. இருந்தாலும் பெண்கள் ஒன்றும் சலிச்சவர்கள் கிடையாதுல்ல. நம்ம திருச்சபை பெண்களாக இருக்கட்டும், வேதாகம பெண்களாக இருக்கட்டும், அவங்களும் சில திருச்சபை வளர்ச்சிக்காக வித்திட்டவர்களே. சரி, அதை பார்ப்போம். ஒரு வீட்டில் சமையலறையில் சுவையாக சமைப்பதற்கு பெண்களின் கரங்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ, ஒரு திருச்சபையின் பெண்களுடைய ஜெபக்கரங்கள் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறதுங்கிறத ரொம்ப நினைச்சு பார்க்கக்கூடிய நேரம். திருச்சபையில் ஆண்கள் தலைமைத்துவத்தில் இருக்கலாம், ஆனால் திருச்சபையில் வளர்ச்சிக்கு அடித்தளத்திற்கு தங்களுடைய அந்தரங்கத்தை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பெண்கள் திருச்சபைகள் மட்டும்தான் எழும்பி வருகிறார்கள். இன்றும் திருச்சபை வளர்ந்து வருகிறது பெண்களின் மத்தியில் தான். என்னதான் ஆண்கள் விதை போட்டாலும் அதை தண்ணீர் ஊற்றி திருச்சபை வளர்க்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். ஸோ அதனாலதான் இன்றைய திருச்சபைகளினுடைய வளர்ச்சியை பெண்கள் மத்தியில் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னுமாக சொல்கிறேன், ஆண்கள் இல்லாமல் சபை மட்டுமே உருவாக்க முடியும், ஆனால் பெண்கள் இல்லாமல் திருச்சபையை உருவாக்கவே முடியாது. சற்றும் சிந்தித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. நம்முடைய திருச்சபையிலும் கூட பெண்கள் ஐக்கிய சங்கம் கூடி ஜெபித்தலாலே நம்மளுடைய திருச்சபையின் பல காரியங்கள் இங்கு ஓங்கி செழித்து மிகவும் மிகவும் பரவலாக பேசப்பட்டு விடுகிறது, மற்ற திருச்சபைகளும் கூட. ஆனால் ஒரு திருச்சபையின் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமென்றால் அந்த திருச்சபையின் ஞாயிறு பள்ளியை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டுமானால், அப்படியானால் இங்க ஞாயிறு பள்ளி மாணவர்கள் ரெக்க கெட்டி சிட்டாக பறந்து வந்து வசனம் சொல்லுகிற விதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் எம் ஞாயிறு பள்ளியுடைய பெண் ஆசிரியர்களும் பெண் பொறுப்பாளர்களுமே அது சாத்தியமாயிட்டுங்கிறத மிகவும் ஆணித்தரமாக இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன். அடுத்தபடியாக திருச்சபையின் வளர்ச்சியை பார்த்தோம்னா, திருச்சபையில் திருச்சபையை சுத்தப்படுத்துறதுக்கு காரியமாக இருக்கட்டும், பண்டிகை காலங்களில் வந்து அலங்கார பணிகளுக்கு கூப்பிட்டோம்னா முந்தி எடுத்து கொண்டு வருபவர்கள் நம் திருச்சபையின் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்போது காலகட்டத்தில். ஆனால் ஆண்களோ ஐபிஎல் மேட்சுகளை பார்த்து கொண்டு வீட்டில் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சற்றும் சிந்தித்து பாருங்கள் நடுவர் அவர்களே. அலங்காரப்படுத்துறது தான் லேட் ஆகுதுன்னு அவங்க சொல்ல வருவாங்கம்மா, நீங்க பாட்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. இன்னுமாக நடுவர் அவர்களே, சுத்தப்படுத்துவதற்கு முந்தியடித்து கொண்டு வருபவர்கள் எங்கள் திருச்சபை பெண்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்கள் இங்கே யாரும் தென்பட மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இன்னுமாக பாடல் குழுவையும் நாம் சொல்ல வேண்டுமானால், பாடல் இனிமையாக இருக்கிறதே என்று சற்று திரும்பி பார்ப்போமானால் பாட்டு பாடக்கூடிய அணியிலிருந்து வர சத்தம் பெண்கள் அணியிலிருந்து தான் இருக்கும் அதிகமான சத்தம். ஆதி திருச்சபையிலும் கூட இருந்தவர்கள் பெண் மிஷனரிமார்களே திருச்சபையின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஆமி கார்மைல் அம்மையார், ஐடாஸ் கொடர் அம்மையார் எடுத்துக்கொள்வோமானால், இவாஞ்சலின் அம்மையார் எடுத்துக்கொள்வோமானால் அவர்கள், மற்றும் ஜெர்மன் அண்ட் இங்கிலாந்து மிஷனரிமார்களை எடுத்துக்கொள்வோமானால் அவர்கள் தங்களுடைய பணிகளை, சுகாதார பணிகளாக இருக்கட்டும், சகோதர சேவை, மருத்துவ சேவை, பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய சேவைகளாக இருக்கட்டும், பெண்களை பராமரிக்கக்கூடியது பெண்கள் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளை பெண்கள் முன்னேற்றத்திற்கு காரியமாக இருக்கட்டும், அவர்கள் சுவிசேஷத்தை எப்படி அறிவித்தார்கள் என்றால், பெண்களை கொண்டு கிராமங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபைகளை உருவாக்கி அதன் மூலமாக திருச்சபையின் வளர்ச்சிகளை வித்திட்டவர்கள் தான் ஆதி திருச்சபையில் வாழ்ந்த மிஷனரிமார்களே இதுக்கு உதாரணமாக இருக்கிறார்கள். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த கிளாடிஸ் அம்மையாரும் எடுத்துக்கொள்வோம், சார்லஸ் கிர்க் அவர்களின் மனைவியை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய கணவனையும் இழந்த சூழ்நிலையும் தங்களுடைய மன வலிமையும் மன்னிக்கக்கூடிய சக்தியும் இருந்தனால தான் கணவர் விட்டுவிட்ட அதே ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற வலிமையோடு இருந்தார்கள். இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எங்களுடைய பெண்கள் எந்த சூழ்நிலையும் எந்த பாடுகள் வந்திருந்தாலும் மன துணிச்சலிலும் மன்னிப்பக்கூடிய சக்தியாகவும் இருந்து அவர்களுடைய ஊழிய பாதைகளை செய்து முடிக்கிறார்கள். இன்னொன்று எடுத்துக்கொள்வோம்னால், கால்டோல் பிஷப் அவர்கள் ஏன் தன்னுடைய ஊழிய பாதையில் ஆண்களை பயன்படுத்தவில்லை என்றால், ஆண்களாக
சுவிசேஷத்தை உறுதியாக சொல்ல முடியாது என்கிறதே உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு சுவிசேஷத்தை ஒரு கிராமத்தில் அறிவிக்க முடியும் அப்படின்னா பெண்களால் மட்டும்தான் தமிழகத்தில் அறிவிக்க முடியுங்கிறதுல உறுதியாக இருந்தனால தான் பெண்களை ஏற்படுத்தினாங்க. முதலாக பெண்கள் ஐக்கிய சங்கத்தை உருவாக்குனாங்க. அதன் மூலமாக பெண்கள் கூடி ஜெபிச்சாங்க அக்காலகட்டத்தில். அதுவும் இடையங்குடிங்கிற இடத்துல வந்து முதல் பெண்கள் ஐக்கிய சங்கத்தை உருவாக்கி அவங்க திருச்சபையை உருவாக்குனாங்க. அது மூலமா பெண்களை கொண்டே திருச்சபையின் வளர்ச்சிகளை வித்திட்டவர் கால்டுவெல் பிஷப் ஐயா அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் வேதாகம பெண்களும் இருக்கிறார்கள். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திருச்சபையின் வளர்ச்சிக்கு மிகவும் வித்திட்டவர்கள் பெண்களே, ஆண்கள் மிகவும் குறைவு என்பதை சொல்ல வருகிறேன். இந்த காலகட்டத்தில் திருச்சபையில் ஆண்கள் கூட தங்களுடைய பதவிக்காகவும் தலைமைத்துவத்துக்காகவும் போட்டி போட்டு கொண்டு வரும் சூழ்நிலையில் கூட திருச்சபையில் இருக்கக்கூடிய ஊழிய காரியங்களை குறித்து வழிநடத்துங்கள் என்று சொன்னால் பயில்வான் பேதுரு மாதிரி மறுதளித்து ஒளிந்து ஓடிவிடுவார்கள். ஆனால் பெண்களும் அப்படி இல்லை. அவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த காரியத்தை முழுதுமாக எடுத்து முடித்து பெண்கள் திருச்சபையில் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் கொண்டு வந்து அவர்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களாகவே இக்காலத்தில் திகழ்கிறார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், பெண்கள் திருச்சபையில் தாங்களாகவே முன்வந்து தியாகம் செய்து சேமித்து சமையலிலும் சிக்கனப்படுத்தி அந்த ரூபாயை கொண்டு வந்து திருச்சபைக்கு கொடுத்து திருச்சபையின் பொருளாதாரத்துக்கு ரொம்ப பேக் போன் சப்போர்ட்டாக இருக்கிறாங்கிறத இந்த நேரத்தில் ரொம்ப குறிப்பாக பதிவிடுகிறேன். இன்னுமா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பெண்களின் ஜெபம் சபையை வளர்ச்சியடை செய்கிறது. பெண்களின் சேவை சபையை உயிரோட்டமாக்குகிறது. பெண்களின் விருந்தோம்பல் புதியோர் சபைக்குள் வருவதற்கான கதவை திறக்கிறது. பெண்களின் வழிகாட்டல் தான் அடுத்த தலைமுறையின் விசுவாசிகளை உருவாக்குகிறது என்பதை நான் சொல்கிறேன். ஆதி திருச்சபையிலிருந்து இன்று வரை திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெண்களின் உழைப்பும் விசுவாசமும் ஜெபமும் தான். என்று பெண்களின் வளர்ச்சிக்கு பெண்களே, திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெண்களே என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நித்யா அம்மாவிற்கு ஒரு இளைஞர் பதில் சொல்ல வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் திரு தினேஷ் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை கரவோசை எழுப்பி வரவேற்போம். இந்த வாய்ப்பினை வழங்கிய திருச்சபை போதகர் ஐயா, அம்மா மற்றும் விழா கமிட்டி, திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் என் நன்றி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்ட்டி சொன்னாங்க, பெண்கள் ஐக்கிய தலைவர், நாங்கள் தான் ஓடி வரோன்னு. ஓடி வந்துட்டு முதல்ல ஓடுறது நீங்கள் தான். திருச்சபையை வளர்க்குறது ஓடுறதுல இல்லை, இருந்து வளர்க்குறதுல. அதே மாதிரி அக்கா வந்து சில விஷயங்களை சொன்னாங்க. நான் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதனால் சமையல்காரங்கள் வந்து எப்படி சுவையாக இருக்கோ அது மாதிரி இங்கே திருச்சபையில் வந்து பெண்களுடைய கரங்கள்னால தான் இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி சமையல் கரங்கள் எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் இருக்குங்கிறத அக்காவுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நிறையா கிளாடிஸ் அம்மையார் சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, நிறையா பேர் நீங்கள் முடிஞ்சு பண்ணவங்களே சொன்னீங்க. நடுவரையா அவர்களே, இன்றைக்கு திருச்சபையின் தலைப்பு வந்து திருச்சபையின் வளர்ச்சி ஆண்களா பெண்களா. இன்றைக்குள்ள கரண்ட்டில் நான் சில வார்த்தைகளை மட்டும் பதிவு பண்ணுறேன். ஒரு 3 விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுக்கிறேன். அதாவது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு. அந்த மாதிரி நான் ஏதாவது பேசினா மன்னிச்சிருங்க. பைபிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் வந்து அறிவிக்கிறதுக்கு வந்து யார் வர சொன்னாங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் தான் வந்திருக்காப்புல. அதே மாதிரி அக்கா சொன்னாங்க, ஒரு ஊழியத்தை வந்து எந்த ஆண்கள் கையிலையும் கொடுக்கலன்னு. நமக்கு பைபிளை நம்ம கையில் கொடுத்ததே ஒரு ஆண் தான். அக்கா சீகன் பால் அவர் தான் கொண்டாந்து கொடுத்தாருக்கா. திருச்சபையின் வளர்ச்சியில் வந்து பெரிதும் உதவுவது ஆண்களே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 தலைப்பு வச்சுருக்கேன். நற்செய்தி அறிவிப்பு, இயேசுவின் அன்பை விரிவாக்குதல், ஏழை மற்றும் இளையோருக்கு உதவுதல், அதுக்கடுத்து அன்பின் வாழ்வு. இதில் நற்செய்தி அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பிரசங்கியாராக இருக்காங்க. ட்ராக்ஸ் ஊழியம், நம்ம ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலேருந்து மருத்துவமனையில் போய் ப்ரேயர் பண்ணுறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. திருச்சபையை வளர்க்குறது வந்து இப்படி தான். அதுக்கடுத்து புதுசாக வந்து கேரல் சர்வீஸாக இருக்கட்டும். அதுக்கடுத்து நாங்கள் டீ பெஞ்ச் ஊழியம்னு ஒன்று இருக்குது. டீ பெஞ்ச் ஊழியம்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபையை வளர்க்குறது வந்து நம்ம ஆண்கள் தான். என்னென்ன பேசுகிறோமோ அதுக்கடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அதேக்கடுத்து இயேசுவின் அன்பை விரிவாக்குதல். புதுசாக யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்கள் சைடு வராங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வாங்க அவ்வளோதான், ப்ரைஸ் லாட். அடுத்த வாரம் பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். இதே பெண்கள் சைடு வந்தால் என்ன பண்ணுவாங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா, இந்த சேலை எங்கே வாங்கினீங்க, இது இவ்வளவா, நான் கட்டினதே இவ்வளோதான் அப்படிங்கல. அப்போ அந்த மக்கள் வந்து அடுத்து எப்படி வருவாங்க. இப்போ வந்து அன்பின் வந்து விரிவடைய செய்கிறது வந்து அதில் இல்லை. அவங்கள வந்து நம்ம எவ்வளோ கனிவாக அவங்கள வந்து வர வைக்கிறோம், அதன் மூலிமா நம்ம திருச்சபையை வளர்க்குறங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து
ஏழைகள் மற்றும் இயலாதவருக்கு உதவுதல். இப்போ நீங்களே எடுத்துக்கங்களேன், இப்போ வெளியில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா, இப்போ ஆண்கள் போனீங்கன்னா, இப்போ ஐயாவே போனாலும் டக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அது பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் கை கால் நல்லா தானே இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை, கண்டிப்பாக அப்படி கேட்பாங்க. அது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து திருச்சபையில் வளர்க்க இதெல்லாம் ஒரு அடிப்படை. ஸோ இதில் எல்லாத்தையும் சிறந்து விளங்குறது எங்களுடைய ஆண்கள் மட்டுமே. அதுக்கு அடுத்ததாக அன்பிய வாழ்வு. இந்த அன்பிய வாழ்வு திருச்சபையில் எப்படி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அண்ணன் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொன்னாங்க, 1 வருஷம் தான் ஆகுது என்ன பாட்டு பாட போகிறான்னு தெரியலன்னு. கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லா ஆண்களுக்கும் அதோடைய பாடு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வெளியில் நம்ம அந்த டீ பெஞ்ச் ஊழியம் சொன்னல, அந்த டைமில் இப்போ யாருனே தெரியாத ஒருத்தர் கூட நாங்கள் எப்படி அறிமுகம் ஆகும்னா, அப்படின்னா அவர் சோர்வாக இருக்கார் அப்படின்னா, என்ன சோர்வாக இருக்காங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனை, பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு, அண்ணே உனக்கு மட்டும் அடியிலண்ணே எனக்கும் அடிதானே அப்படிங்கையில் தான் இந்த அன்பின் ஊழியம் வளருது. இதில் அன்பின் ஊழியம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு நமக்கு, அன்பாக இருங்க, பொறுமையாக இருங்க, அதுக்கடுத்து எல்லோரையும் நேசிங்க. இது 3மே அதிகமாக யார்கிட்ட இருக்குன்னா ஆண்கள்கிட்ட மட்டுமே தான் இருக்குது. அதனால் மட்டுமே ஆண்கள் திருச்சபையோடைய வளர்ச்சியில் பெரிய முக்கியத்துவம் வைக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், இவ்வளோ டைம் இருந்தோம், நான் ரொம்ப சுருக்கமாக நாங்கள் பெண்களுக்காண்டி விட்டு கொடுத்துட்டு போகிறோம். இதுதான் ஆண்களுடைய தன்மை. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கவிதை மட்டும், அது நான் எழுதின கவிதை. இது தலைப்பு ஒருன்றனால ஆண்களுக்காண்டி நான் எழுதின கவிதை. ஆண்களின் சிரிப்பு அழகானது, கட்டமைப்பு சிலுவையில் கட்டப்பட்ட வர்க்கம் நாங்கள், வழிகள் நிறைந்த வாழ்வில் விதியும் சதியும் எங்களை கொண்டே பசியாறுகிறது, விதியோடு போராடி விடியல் கூட வெறுப்பானது, எங்கள் வர்க்கத்திற்கு எத்தனை பெயர்கள், எங்கள் வர்க்கத்திற்கு எத்தனை பெயர்கள், துடித்தால் பலனற்றவன், கதறினான் கோலை, சரி எல்லாம் மாறும் என சகித்து போகிறவன் ஏமாளி, எதிர்த்து பேசினால் கோவக்காரன், உங்கள் கொள்கையிலையும் கோபம் இல்லை, கொள்ளையில் போகையில் கோமனம் கூட மிச்சம் இல்லை, அத்தனையும் மறைச்சு ஓயாது உழைச்சு வழிநெடுக புன்னகையை விதைக்கும் எங்கள் ஆண்களின் சிரிப்பு எப்போதும் அழகானது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, திருச்சபையின் வளர்ப்பில் இந்த ஆண்களோட சிரிப்பு ரொம்ப முக்கியமானது. ஐயாவும் ஆண், போதகர் ஐயாவும் ஆண், இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவர் அவர்களும் ஆண். அதனால் ஆண்கள் எப்போதும் பொய் சொல்ல மாட்டார்கள். ஐயாவிட்டமே கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதிகமாக பணிகளை பற்றி பேசிக்கிறேன். நன்றி. இளைஞர்னா இளைஞர் பணியோட அழகாக பேசியிருக்கிறீர்கள். அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லுவதற்கும் தன்னுடைய கருத்தை வெளியுறுத்துவதற்கும் திருமதி ஜமீலா ஆசிரியர் அவர்கள் கரவோசை எழுப்பலாமே. திருச்சபை அங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை பற்றி பேசிட்டு போனாங்க. நான் இப்போ என்ன அப்படின்னா, அதுலேயும் என்னுடைய கணவர் எதிரணியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஐக்கிய சங்க தலைவர், அவர் என்ன பேசிட்டு போனார் அப்படின்னா, முதல்ல மோசே தான் இஸ்ரவேல் மக்களை அடிமையிலிருந்து கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். முதல் ஆண் அவர் இல்லை, ஆதாம் தான் முதல் ஆண். நீங்கள் போய் மறுபடிக்கும் ஆதியாகமத்தில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், ஆதாம் தான் முதல் ஆண். இந்த ஆதாம் என்ன பண்ணாரு அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் எப்போது ஆகிறது அப்படின்னு முதல் ஆள் தாமா, ஆனா அவர் விடுதலைக்கு வேண்டி வரல. இப்போ ஐயா நான் பேசுறேங்க, பேசினதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு அப்ரூவல் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், சரண்டர் ஆகிக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறைய மூப்பர்கள் இருக்கீங்க, நிறைய பைபிள் படித்தவங்க நிறைய இருக்கீங்க. நான் ஏதாவது தவறுதலாக சொன்னால் என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆனால் நான் தவறுதலாக எதையுமே சொல்ல மாட்டேன். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, மூத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பைபிளில் இருக்கிறதுலையே ஆதாம் ஏவாள். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மறுபடிக்கும் போய் ஆதியாகமத்தை நான் திருப்பியும் மறுபடியும் படித்து பாருங்கள். ஏன்னா எத்தனை தடவை படித்தாலும் அதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே தேவன் எல்லாத்தையும் படைச்சிருவார். படைச்சு முடிச்சதுக்கப்புறம் முதல்ல படைக்கிறவர் ஆணை தான் படைப்பார். படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உடனே பெண்ணை படைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லை, நகி அங்கே யாரை படைச்சாருன்னா அந்த விருட்சத்தை தான் படைச்சார். அந்த விருட்சத்தை குறித்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஆதாமே ஆதாமே நீ அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத அப்படின்னு சொன்னார். நீங்க வேதாத்தை திருப்பி படிச்சு பாருங்க, ஏவாளை படைச்சிருப்பாரு. படைச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு, அம்மா நீனும் அந்த விருட்சத்தை நீ சாப்பிட்றாத, அந்த கனியை சாப்பிட்றாத அப்படின்னு சொல்ல மாட்டார். யாரு சொல்லியிருப்பா? அவர் தான். யாரு? ஆதாம் தான் சொல்லியிருப்பார்.
ஏன் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்றத அந்த அம்மா ஒரு இடத்துல சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த பாம்பு வந்து சொல்லுது, சர்ப்பம் வந்து சொல்லுது, நீ இதை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதுல இடையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஆதாமையாவுக்கு ஒரு அழகான தோட்டத்தை வேற தேவன் கொடுத்துட்டார். நீங்க இங்க இருந்து நல்லா ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு வேற சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வேலை இல்லை. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறது கூட அதுவாவே ஆச்சாம். எப்படின்னா, நீர் பாய்ச்சறதுக்கு அங்கேயே நதியை கொடுத்துட்டார், எல்லா உணவையும் கொடுத்துட்டாரா, எல்லாரும் ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது, இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை. இப்போ யாராவது பென்ஷன் அதாவது ரிட்டையர்ட் ஆயிருப்பீங்க, ஆன பின்னாடி உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்னா ஒரு வேலையும் இருக்காது. சரியா? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை போய் பார்ப்பீங்க. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கியா, நீங்க நிறைய வாக்கிங் போங்கயா அப்படி இப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க வாக்கிங் போவாங்க. போய் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிரவுண்டில் அவ்வளோ ஆண்கள் தான் இருப்பாங்க. ஆனால் கூடவே இருக்கிற அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த அம்மாட்ட கூடவே உக்காந்து பேச மாட்டாங்க. அவங்க என்னமோ பெரிய இவங்க மாதிரி ரிட்டையர்ட் ஆன பின்னாடி இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க. சரி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இது மூலமாக என்ன தவறு செஞ்சாங்கன்றதை பார்ப்போம். 2 பேர் மட்டும்தானே அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அந்த அம்மா ஏதோ பசிக்கு வந்துருச்சு. அந்த அம்மா அங்கே போகிறாங்க, உலாவுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு தான் அந்த கனியை பார்க்குறாங்க. அப்போது பார்த்தாங்களா, அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு வேலையில் இல்லாதப்ப பொண்டாட்டி என்ன செஞ்சுருக்கணும், கையை பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சிருக்கணும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அதை பண்ணவே இல்லை. இந்த அம்மா போனோடனே அந்த அம்மா சொல்லுது, எங்களை தேவன் என் வீட்டுக்காரர் சொன்னார், அதாவது அந்த இடத்துல வீட்டுக்காரர் சொன்னோன்னு சொல்லலை. அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா, வீட்டுக்காரருக்கு சொன்னது நமக்கும் அப்படின்றத நினச்சிட்டு அதை புசிக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுது. அதோட சர்ப்பம் என்ன செய்யுது, வஞ்சிக்குது. திருப்பி அந்த அம்மா எடுத்து சாப்பிட்டுவிட்டு அந்த அவருக்கும் யாரு ஆதாமையாவுக்கும் கொண்டாந்து கொடுக்குது. கொடுத்தோடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும், யார் அவர்கிட்ட சொன்னது, ஏவாள்கிட்ட சொன்னது ஆதாம். தேவன் புசியக்கூடாதுன்னு சொன்னது ஆதாம். அந்த அம்மா நீங்கள் மறுபடியும் பைபிளை போய் படித்து பாருங்க. ஆதாம் தான் சொல்லியிருக்கணும். அந்த அம்மாவுக்கு சொன்னது ஆதாம். இவர் தேவன் சொன்னது ஆதாம்கிட்ட தான், ஏவாள்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஏமா சாப்பிட்ட, நான் சாப்பிட மாட்டேன், தேவன் என்ன செஞ்சாரு, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லது. 2வது விஷயம், இது கூட தப்பு இல்லைங்க. திருப்பி மறுபடியும் பாருங்க, தேவன் வந்துட்டார், வந்து கேட்குறார், ஏம்மா ஏப்பா எங்கேப்பா இருக்கேன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இந்த அவர்கிட்ட தான் முதல்ல தான் ஆதாம்கிட்ட தான் கேட்குறாரு. ஏன்னா சொன்னவர்கிட்ட தானே கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆதாம் சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த இந்த ஸ்ரீதான், நீங்கள் கொடுத்த இந்த ஸ்ரீதான், தவற ஒத்துக்கவே இல்லை, கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவே இல்லை. பொறுப்பற்றவர் யாரு, ஆதாம், பெண் இல்லை. இந்த அம்மா சொல்லுது பதில், மறுபடியும் பைபிளை படித்து பாருங்க. இந்த அம்மா சொல்லுது பதில், என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, என்னைய சர்ப்பம் வந்துச்சிருச்சு அதனால சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு மட்டும்தான் அந்த அம்மா சொல்லியிருக்கும். நீங்கள் எனக்கு என் கூட அவர் வரலை, நான் உலாவுறதுக்கு போனேன், என் கூட வரலை, எனக்கு வழி நடத்தலை அவர் அப்படின்றதெல்லாம் அந்த அம்மா குறையா சொல்லலை. இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கு. இது குறித்து எனக்கு ரொம்ப பயம். பைபிளில் இவர் சொல்லியிருக்கார், பவுல் சொல்கிறார். இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோசமானவன், பைபிள்லையே மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மோசமானவர், இன்னும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு நல்லவர். மோசமானவர் அப்படின்னு சொல்லி யாரையாவது சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. யாராவது எதிரணியோ என்னுடைய அணியோ டக்குன்னு யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். பேதுரு. ஓகே, வேற யாருமா? ஓகே, வேற யாராவது? சரி, ஓகே, வேற யாராவது? அதே மாதிரி அவர் ரொம்ப நல்லவர், சொல்லிட்டேன். ரொம்ப கெட்டவர், ரொம்ப நல்லவர், யாருக்குமே தெரியல. பவுல், யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தது மட்டும்தான், கொலை செஞ்சது ஓகேவா, கொலை செய்யறதுக்காக காட்டி கொடுத்தது ஒருத்தர், அவர் ஒரே ஒரு கொலைக்கு காரணமாக இருந்திருக்காரு. பவுல் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் துன்புறுத்தி கொலை செய்தான் இருக்கும். நீங்கள் அவருடைய வரலாறு வாட்சி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய நிருபங்களை எழுதினவரும் அவர் தான். எப்போ ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களை பற்றி, பெண்கள் சபையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல சொல்றாருன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33-34 சொல்றாரு, சபைகளில் பெண்கள் பேசக்கூடாது, நீங்கள் உங்களுடைய புருஷன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலையில் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அவர்
என்ன அவர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு மிகவும் கொடூரமானவராக இருந்திருக்கார். அதனால அவருக்கு வந்து என்ன அப்படின்னா பெண்கள் அவரை பார்த்து பயந்துருக்காங்க. இதனால தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அதில் வேற பெண்கள் வந்து வேற ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், என்ன இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், அதுக்காக சொல்லியிருக்காரு. அதனால நான் இப்போ சபையில் பேசுகிறேன் அப்படின்றதுனால சில பெண்கள் வந்து என்னை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. இது என்ன அப்படின்னா பட்டிமன்றத்துக்காக தான் பேசுகிறேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. இது வந்து எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்கல்ல நான் பேசினதுக்கு அப்புறம், அது ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக அவங்களுடைய பொறுப்புல இருந்து நிறைய தவறுகிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசுறதெல்லாம் என் குடும்பத்தை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னா என் குடும்பம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறேன். நாங்கள் 2 பேரும் முதல்ல திருமணமாகி இணைந்தப்ப அவர் இது ஒரு விஷயம், இதை நான் சொல்றதுக்கு மறந்தே போயிட்டேன். இந்த ஆதாமோட பிரச்சனையில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கல்யாணமாகி திருமணமாகி முன்னாடி வந்த உடனே பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் 2 பேரும் ஒரே மாமிசமும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யார் சொன்னா நீங்க நினைக்கிறீங்க? தேவன் சொன்னார் நினைக்கிறீங்களா? மறுபடியும் பைபிள் போய் படிச்சு பாருங்க. அது யாரு சொன்னா அப்படின்னா, அவரு ஏவாளை படைச்சிட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட? ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, நம்ம 2 பேரும் இன்னும் ஒரே ஜீவனும் ஒரே மாம்சமா இருக்கிறோம். யாரு கொடுத்தது பொறுப்பு? யாரு வாக்கு கொடுத்தது? ஆதாம் தான் வாக்கு கொடுத்தாரு. ஆனா அந்த ஆதாம் என்ன செய்யல, வாக்கு நிறைய இடங்கள்ல, அவர் மட்டும் இல்லை ஆண்கள் நிறைய இடங்கள்ல மீறுகிறவர்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு திருமணமான பெண்ணையும் அந்த பொண்ணை வந்து கை பிடிக்கிறப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து ஒரே மாமிசம் ஒரே சரீரம். 2வது விஷயம் அடுத்து நான் வர்றேன். என்ன அப்படின்னா ஒரே சரீரம் ஒரே மாமிசமா? அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த வேலைக்கும் போகலை, புருஷர்கள் தான் வேலைக்கு போனாங்க. எந்த இடத்துலையும் வேலைக்கு போனதா எதுவும் சொல்லலை, வீட்டு வேலைகளை மட்டும்தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்கு. அப்புறம் ஆடை பின்றது இந்த மாதிரி வேலைகளை மட்டும் தான் செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய வேலைகளுக்கு போறாங்க. அவர்களை விட கூடவாவே அதிகமாகவே சம்பாத்தியமும் பண்றாங்க. 2வது விஷயம், நாங்கள் திருமணமான பின்னாடி என்ன நிலைமையில் இருந்தோமோ ஒரு ஆண் கையில் நீங்கள் பொறுப்பை கொடுத்தீர்கள் என்றால், இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எடுத்துக்காட்டு என்றால், ஆண்களுடைய கைகளில் நீங்கள் பொறுப்பை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே பாய போட்டு படுத்துரும். பெண்கள் கைகளில் நீங்கள் கொடுத்து பாருங்க, திருச்சபையாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரிய அளவில் வளருவார்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்கள் சொல்லுங்கள், திருச்சபையில் மிகுந்த முக்கியமான அங்கத்திறனாக இருக்கக்கூடியது குழந்தைகள். எந்த குழந்தைகளுக்கு நான் வந்து அந்த மனன வசனம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் எங்கள் வீட்டில் என் குழந்தைக்கு மனன வசனம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். நான் தான் என் குழந்தைக்கு தேவையான இல்லை என்னுடைய மனைவிக்கு தேவையான சமையலை செய்து வைக்கிறேன் அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம். யாரும் இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் எந்திரிச்சு காலை சாப்பாடு செஞ்சு, நான் வந்து காலை சாப்பாடு மட்டும் தான் செய்வேன், மத்தியான சாப்பாடுலாம் செய்ய மாட்டேன், இங்கேருந்து போய் தான் செய்வேன், இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிக்குவோம். இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பெண்கள் காலையில் அவர் மட்டன் மட்டும் எடுத்து கொண்டாந்து கொடுப்பாரு, சிக்கன் மட்டும் எடுத்து கொண்டாந்து கொடுப்பாரு, பூண்டு உரிக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு சமையலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, லேட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா வகையிலும் பெண்கள் தான் சிறப்பானவர்கள். அவர்களுக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. அந்த 3 நாட்கள்ல அங்கே பாருங்க, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இயேசு கிறிஸ்துவை தொடுகிறார். தொட்ட உடனே அவர் சுகப்படுத்துகிறார். நீங்க எத்தனை பேர் அந்த 3 நாட்கள்ல அவங்களுக்கு உதவி பண்றவர்களா இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. திருச்சபையுடைய இது மனப்பாட வசனமா இருக்கட்டும், அந்த சர்ச்சு டெக்கரேஷனா இருக்கட்டும், இதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க இப்ப சண்டே கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இது வந்து கோடைகால அந்த விடுமுறை வேதாகம பள்ளி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் பெண்களுடைய பங்கு பெரிய அளவு. நிறைய சொல்லிட்டு போகலாம். சமாரியா ஸ்திரீயா இருக்கட்டும், பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருக்கட்டும், அந்த ஒரு மோசமான ராஜாவுக்கு போய் அந்த பொண்ணு போய் நிப்பா, எப்போ எனக்கு நீதியை கொடுங்க, எனக்கு நீதி வேணும்னு நிப்பா. தொடர்ந்து போராடக்கூடியவர்கள் பெண்கள் தான் சொல்லி, பெண்களே திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். தயவு செய்து இதெல்லாம் நான் பைபிள்ல இருந்து மட்டும்தான் பேசியிருக்கேன், மன்னிச்சுக்கங்க. அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் விமல் அவர்கள். நேரம் கருதி நான் நேராக கருத்துக்குள்ளே போகிறேன். ஸோ திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஆண்களேவா இல்லை பெண்களேவா? அக்கா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஆண்கள் என்னதான் செஞ்சாங்க அப்படின்னா, தான் கட்டின மனைவியை தான் என்ன பண்ணாங்க, குறை சொன்னாங்க.
ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணான்னா ஆண்டவரையே குறை சொல்லிட்டா. அக்கா வசனத்தை கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க. ஆண்டவரே நீர் உருவாக்கிய சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லல, யாரோ சொன்னாங்க, ஆண்டவரே நீர். நானாவது என் பொண்டாட்டிய சொன்னேன், நீங்க என்ன பண்ணீங்க, ஆண்டவர் மேலேயே பழிய போட்டீங்க. நாங்க ட்ரையல் பீஸ், ஆண்டவர் டக்குன்னு உருவாக்குனாரு. உங்களை நேரம் எடுத்து நின்று நிதானமா பொறுமையா படைச்சாரு. கொஞ்சம் தைரியமா இருந்தாரு, பக்குவமா செயல்படுவீங்கன்னு. ஆனா அவரையே நீங்க இப்படி குற்றம் சொல்லுவீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அங்கேயே பயந்துட்டாரு. அதனாலதான் அடுத்து வந்த காலங்கள்ல ஃபுல்லா அவர் தேர்ந்தெடுத்தது ஃபுல்லாமே யாரை தான், ஆண்களை தான். 12 சீஷர்களை எடுத்துக்குங்க, ஆண்களை தான் தேர்ந்தெடுத்தாரு. நீங்க பைபிள்ல எடுத்து பாருங்க, எத்தனை ப்ராப்பர்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக ஆண்கள் 30க்கு மேல இருக்கிறாங்க. பெண்கள் தீர்க்கதரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. பைபிள்ல வெறும் 5லேருந்து 6 பேர் தான் இருப்பாங்க. இருக்கிறது வெறும் 5லேருந்து 6. அதுல 2 கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. பெண்கள்ல இருக்கிறது 5லேருந்து 6. அதுல எத்தனை பேரு, 2 பேரு. நீங்க ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 40 தீர்க்கதரிசிகளுக்கு மேல இருப்பாங்க. ஆனா கள்ள தீர்க்கதரிசிகள்னு பேர் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அதிகபட்சமே எவ்வளவுதான் இருப்பாங்கன்னா 4லேருந்து 6 தான் இருப்பாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். திருப்பணியோட பெரும் பங்கு எங்க இருக்கு அப்படின்னா ஆண்கள் கையில தான் இருக்கு. பெரிய வளர்ச்சியெல்லாம் யாருக்கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆண்கள் கிட்ட இருந்து தான் வந்தது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க, இதை நான் இப்போ பைபிள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2000 ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சதவீதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 ஆண்கள் 5 பெண்கள், அதாவது ப்ராஸ்பரேட் பண்ணது. அப்போ சதவீதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்கள் 80%, பெண்கள் வெறும் 20%. அதுதான் இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க கரண்டா இந்தியாவில் எத்தனை மிஷினரின்னு எடுத்தீங்கன்னா 44,000 பேர். பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 4,900 சில்ற. சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 80, பெண்கள் 19. சரி, நீங்க சபைக்குள்ளே வாங்க. போதகர் ராமநாதபுரம் சிஎஸ்ஐ மண்டலத்தில் எத்தனை போதகர்கள் இருக்காங்க? 180. அதுல எத்தனை பெண் போதர்கள் இருக்காங்க? வெறும் 16. சதவீதத்தை எடுத்து பாருங்க, 80, 20. அப்போ ஆரம்பத்துல இருந்து யார் தான் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் திருப்பணியின் வளர்ச்சிக்கும் அதிக பங்காற்றுனது? ஆண்கள் தான். ஐயா, இதுக்கு மேல எதுவும் ப்ரூஃப் வேணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். டைம் கொடுத்தீங்கன்னா சொல்லுவேன், நிறைய இருக்கு. அதனால நீங்க நிறைய விஷயங்கள் இந்த பைபிள்ல இருக்கு, நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ அக்கா பேசினப்போ ரொம்ப அழகா சொன்னாங்க, திருச்சபைக்கு தண்ணி ஊற்றுறது பெண்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கட்டடம் 6 மாசமா கட்டிக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தவங்க தண்ணி ஊத்துனாங்கன்னா கட்டடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ வரைக்கும் யாரும் தண்ணி ஊத்துன மாதிரி தெரியல. ஆண்கள் ஊத்திக்கிட்டு இருக்காங்க, வர்றாங்க. அதிகமா சர்ச்சில் கூட்டமா பெண்கள் என்ன பண்றாங்கன்னா கூடுகிறாங்க. எதுக்கு? பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு என்ன சேலை வாங்கலாம். நாங்களாம் ஒரு வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் தாங்கய்யா. 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷம் ஆனாலும் சரி. எங்களோட கூடுகை இங்கே இல்லைனாலும் வெளியில பணிகள் அதிகமாக இருக்கிறது. அக்கா சொல்லுவாங்க, ஓட்டிஜான் ஐயா கூப்பிட்டோன்னே நாங்க தெரிச்சு ஓடுறோம். எங்களுக்கு சமூக பணி நிறைய இருக்கு. அந்த சமூக பணினாலதான் நாங்க வெளியில போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சமூக பணி ஆற்றிட்டு இருக்கோம். சரி, நீங்க பைபிள்லையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு கரண்ட் சினாரியோல எடுத்துக்கிட்டாலும் சரி, திருச்சபைக்கும் சரி, மக்களுக்கும் சரி, அதிக பங்காற்றுறது ஆண்கள் தான். ஏன் அப்படின்னா பெண்கள் இருக்காங்க, இல்லைன்னுலாம் நான் சொல்லவே வரல. சதவீதத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. அன்னை தெரசா சொல்றாங்க, ஐடா சொல்றாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர்கள் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்க, இல்லாட்டினா 15 வருஷத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்க. ஆனால் நீங்கள் ஆண்கள் அப்படி கிடையாது. கருவ மரம் மாதிரி எங்கெல்லாம் விதை விழுகுதோ அங்கெல்லாம் முளைச்சு, அங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லுவோம், அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸோ நடுவர் அவர்களே, இந்த தீர்ப்பு போதுமானதுன்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட இந்த பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு நீங்கள் ஆண்களே அப்படின்னு அறிவிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நேர கட்டுப்பாட்டை மிக சரியாக அனுசரித்த விமல் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக உண்மையிலேயே இந்த இடத்துல உட்கார வேண்டிய ஒருத்தர் வர வேண்டியிருக்காரு. என்னை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க. பேராசிரியர் அவர்கள் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்கள் வருகிறார்கள். கர ஓசி எழுப்பி அவர்களை வரவேற்போம். அன்பு போதகர் அவர்களுக்கும் இன்று நடுவராக வீட்டிலிருந்து தீர்ப்பு சொல்ல காத்திருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே,
ஆண்கள் பக்கத்தில் வந்தவர்கள் எல்லோரும் ஒரு ஆதங்கத்தோடு அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். உண்மை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் ஒரு உண்மை இல்லை. அன்பு நண்பர் சொன்னார்கள், பெண் போதகர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஒரு அடக்குமுறைக்குள்ளால் ஒரு பெண் போதகர் அதில் ஒரு பெண் ஊழியர் வருவது என்று சொல்வது இந்த சமூகத்தில் நடக்கின்ற ஒரு காரியமே அல்ல. பெண்களுக்கு தெரியும் அது இந்த ஒரு அடக்குமுறை சமுதாயத்தில், ஒரு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் போதகரை பார்ப்பது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை வழிநடத்தல், அந்த பெண்ணினுடைய மன உறுதி என்பதை அன்பு நண்பர்களை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெண் போதகர்கள் வர விரும்பவில்லை என்று இல்லை, இந்த பெண் போதகர்களை வரவிடாமல் தடுப்பதற்கென்றே திட்டமிட்டு சதி செய்கின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு எல்லா இடத்திலும் ஒரு ஆதிக்க சக்தி இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் வீட்டில் கூட பாருங்கள், எப்படி இந்த பெண்மையை அடக்கி ஆள்வது என்று சொல்லுகின்ற ஒரு சித்தாந்தத்தை வழிநடத்துகின்றார்களே தவிர, ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகத்திற்கு உகந்தவர்களாக, ஆலயத்துக்கு உகந்தவர்களாக வர வேண்டும் என்பது அவர்கள் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண் குழந்தை ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸோட வர வேண்டும் என்று சொன்னால் அந்த அப்பா கேட்கின்றால், இந்த சட்டையோடையா இந்த ட்ரெஸ்ஸோடையா நீ ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று. ஆனால் ஒரு ஆண்மகன் கிழிந்த பேண்டையும் ஒரு கிழிந்த பனியனையும் தொங்கிவிட்டு ஆலயத்துக்கு வந்தான். அப்பா பார்த்து விட்டு சிரிக்கின்றார், என் மகனுடைய ட்ரெஸ் இவ்வளவு நல்லா இருக்கின்றது. பாருங்கள், ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு பெண் பிள்ளைகளுக்கோ ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற அநீதி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது தெரியும். ஏனென்றால் எல்லாரும் உடனே சொல்லுகின்றார்கள், யாரை எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றார்கள்? ஆதாம் ஏவாளை சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த ஒரு ஆதாம் என்பவர் ஒரு புத்தியுள்ள மனிதனாக இருந்திருப்பாரே என்று சொன்னால் இந்த ஏவாளுடைய பேச்சை அவர் கேட்டிருக்க வேண்டார். அவருக்கு 6 அறிவை கொடுத்த ஆண்டவர் அந்த இடத்தில் 5 அறிவை மட்டும் பயன்படுத்துகின்ற ஒரு ஆண்மகனாக போய்விட்டார். நேரடியாக தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஆண்டவருடைய படைப்பை என்று சொன்னால் 6 அறிவு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இப்ப என்ன செய்தார்னு சொன்னால் 5 அறிவு உள்ள ஒரு ஜந்துவிடம் கேட்டு அதை அப்படியே ஒரு சொல்லுகின்ற ஒரு மகனாக இன்று மாறிவிட்டார். ஆகவே இங்கு பாருங்கள், எல்லோரும் சொல்லுகின்றார்கள் 12 சீசர்களை தெரிந்தெடுக்கின்றார், ஆண்கள் 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 என்று. இந்த 12 பேருடைய குணநலன்களை பாருங்கள். இந்த 12 பேருடைய குணநலங்கள் பாருங்கள். முதல்ல அவிவிசுவாசம். அவனுடைய 12 பேருக்கு என்ன இருக்குப்பா? அவிவிசுவாசம். ஆண்டவர் சொல்லியாரு, பாருங்க நான் இங்கே இது நான் இருக்கேன், நீங்க நடங்க, என்ன போல நடந்து வரேன். எவனாவது நடக்க முடிஞ்சா உடனே சொல்லி, ஐயோ ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன். 12 பேர் இருந்த இதே ஒரு பெண் மகளா இருந்தா என்ன செஞ்சிருப்பாப்பா? ஆண்டவர் சொல்லியாச்சு, நான் போனா மூழ்கினா போட்டு, எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஆண்டவர் சொல்லியாட்டார், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுவேன். ஆனா இவன் என்ன சொல்லியா? முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, ஒரு ஆளு பேதுரு, நமக்கு தெரியும் இவ்வளவு வருஷம் கூட இருந்த, அதாவது எந்த இதுக்கும் லாயக்கில்லாத ஒரு ஆண் கூட்டங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா மற்றவர்களை இன்னும் சொல்லுது. பேதுரு என்ன சொல்லியாரு பாருங்க, வந்து நின்றுட்டு, தெரியவே தெரியாது, எத்தனை வருஷம் கூட இருந்தவர், சீசரா இருந்தவர், இப்ப எனக்கு தெரியாது. யார தெரியாது? இவ்வளவு நண்பன் உற்றாரம், மார்பில் சாய்ந்தவன், கூட இருந்தவன், படுத்தவன், தூங்கவன் சொல்ல தெரியவே செய்யாது. ஆபத்துல இட்டுக்கொண்டு ஓடுகிறவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால் இந்த ஆண்களாக இருப்பார்கள். ஒரே ஒரு குடும்பத்தில் நான் சொல்லுகின்றேன், ஒரு ஆண்மகனுக்கு சுகமில்லை என்று சொன்னால் அந்த மனைவி கூட இருப்பாள். இது ஒரு மனைவிக்கு சுகமில்லை என்று சொன்னால் ஆண் நிச்சயமாக வெளியில் போய் சாப்பிடுவார், டீ குடிப்பார். அவருடைய டென்ஷனை ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அவருக்கு பல முறையை அவர் என்ன செய்வார் கருத்துக்கொள். ஆனால் ஒரு பெண்மகள் அப்படி அல்ல. அது எப்படியாக இருக்கட்டும், ஆண் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு அடித்துணையாக அன்பையும் பரிவையும் கொடுக்கின்ற ஒரு ஆண்மக இருக்கின்றது யார் என்று சொன்னால் அது பெண்களாகத்தான் இருக்க முடியும். அது பைபிளில் பல விஷயங்களை நாம் பார்க்கலாம், நமக்கு தெரிகின்றது. நீங்கள் பாருங்களேன், இந்த யூதாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருவன் இப்படி இருப்பான் என்று ஆண்டவருக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருந்தா கூட பாருங்களேன், ஒரு ஆண் 12 பேர் தெரிஞ்சிருச்சாரு. இதே இடத்துல ஒரு பெண் சீசர் இருந்திருந்தா யாருடைய பிளானிங் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா இந்த யூதாசுடைய பிளான் எல்லாம் தெரிஞ்சு ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பான். எப்படி சொல்லியிருப்பா? ஆண்டவரே, இவன் இப்படிப்பட்ட காரியத்தில் யார்கிட்ட எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், இப்போ வேண்டாத உணர்வுகள், பணத்துக்கு வேண்டி இவன் அடிபணிய போறான், நீர் என்ன பண்ண ஜாக்கிரதையா இருமுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பா? இதை முன்கூட்டியே எப்படியாவது சொல்லியிருப்பாள். இது நீங்க சொல்லலாம், இது ஒற்று கேட்கின்ற ஒரு ஒற்று கேட்கின்றல நல்வழிப்படுத்துகின்ற ஒரு சுபாவத்தை என்ன படுத்தி இருக்கலாம் என்று சொன்னால் இந்த ஒரு பெண் சீசர், ஒரே ஒரு பெண் சீசர் இருந்திருந்தால் வந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், இல்லை. தோமாவை பாருங்க, எல்லாம் இருந்தா ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு வந்திருக்கேன், என்ன செய்யல? இப்ப என்ன வேணுமா? இப்ப அவனுக்கு ஆண்டவரை நேரே பார்த்தாலும் நம்ப மாட்டான். ஆண்டவருக்கு தெரியும் இந்த கூட்டம் என்ன பண்ணாது, நேரே பார்த்தாலும் நம்பாது. பாருங்க எவ்வளோ ஆணி அடிச்சிருக்குன்னு பார்த்து திரும்ப அவன் இந்த கையினால விரலால அவன் காயத்தை போட்டு பார்க்கணும்னு சொல்லியாரு. அப்போ என்ன செய்யணும்?
எந்த காலத்திலும் இந்த திருச்சபை எடுக்க நம்ம போதகர்கிட்ட நம்ம ஓப்பனாக கேட்போம். இந்த ஆலயம் காலையில் 9 மணிக்கு ஆராதனை தொடங்கணும்னு சொன்னால் அவர் இந்த பெண்களுடைய கூட்டம் வரலைன்னா அவரால் ஆராதனை தொடங்கவே முடியாது. அவர் சொல்லட்டும் பார்ப்போமே. இந்த பெண்கள் கூட்டம் எந்த ஆலயத்தில், இந்த ஆலயத்தில் மட்டும் இல்லை, எந்த ஆலயத்திலுமா இருக்கட்டும், பெண்கள் கூட்டம் வரலைன்னு சொன்னார் யாரை பார்த்து அவர் இந்த ஆராதனை நடத்த முடியும்? யோசித்து பார்ப்போமே. ஒரு சபைக்கு நடத்த முடியுமா? அந்த தூண்களை பார்த்து நடத்த முடியவே செய்யாது. அப்படி இந்த ஒரு ஆராதனை நடத்துவதற்கு வந்திருக்கின்ற ஒரு சிறு கூட்டத்தில் தான் அவர் ஆராதனை தொடங்க முடியும். இந்த ஆண்கள் வந்து ஆராதனை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் சாயங்காலம் வரை இந்த ஆராதனை நடக்கவே செய்யாது. அப்படி வந்தால் கூட இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் இருப்பார்கள். யாருக்கு பிரயோஜனம்? ஒரு ஒற்றுமை இருக்குமான்னு கேட்டா இருக்கு. தம்பி சொன்னார், நாங்கள் ஒரு கருப்பு பேண்ட் வெள்ளை பேண்ட், இந்த கருப்பு பேண்ட் வெள்ளை பேண்ட்னு சொல்லக்கூடிய அதில் ஒற்றுமையே இருக்காது. ஒரு ஆள் கருப்புன்னு சொன்னால் அன்னைக்கு அவர் ப்ரௌன் போட்டுட்டு வருவார், வெள்ளைன்னு சொன்னால் அவர் மஞ்சளை போட்டுட்டு வருவார். ஒற்றுமை. ஆனால் பாருங்க, ஒரு பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டம், இந்த போதகர் அம்மா சொல்லட்டும், நமக்கு இந்த வருடம் போன வருடத்தோ யூனிஃபார்ம் இல்லை, இந்த வருடம் புது யூனிஃபார்ம். அது புது யூனிஃபார்ம் தான். அவர் இந்த யாரை தெரியும், காரைக்குடி திருச்சபை பெண்கள் என்பதை எங்கு சென்றாலும் நம்ம ஒற்றுமையோடு காண முடியும். ஆனால் ஆண்கள் நம்ம அந்த கூட்டத்தில் ஒரு வேனில் போனோன்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணணும், எங்கள் சபையிலேருந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, வாருங்கன்னு. இது அப்படி இல்லை. யூனிஃபார்மை பார்த்த உடனே நம்ம என்ன போயிடலாம், இப்போ வாருங்க வேனில் ஏறலாம் சொல்லிடலாம். நீங்கள் எந்த கூட்டத்தில் அவர் பெண்களை பாருங்க, அவங்க எங்கே நின்னாலும் நமக்கு தெரியும் எதை பற்றி சொல்லுவாங்க. ஆலயத்தை பற்றி சொல்லுவாங்க, தங்கள் குழந்தைகளை பற்றி சொல்வார்கள், பெற்றோர்களை பற்றி சொல்வார்கள், தங்களுடைய சபையின் வளர்ச்சியை பற்றி சொல்வார்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆலயத்தில் அது சரியில்லை, ஆலயத்தில் அந்த ஆள் வந்துட்டாரு அதனால சரியில்லை, ஆலயத்தை இவன் வந்துட்டாரு அது சரியில்லை, அங்கே வந்துட்டாங்க அது சரியில்லை. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. இவங்களை என்ன பண்ண காலையிலே சொல்லி விடுவாங்க. என்ன சொல்லி விடுவாங்க, இன்னும் சபைக்கு போனால் எப்படி போனால், இப்போ ஆண்டவர் உள்ள இருக்காரு, சாத்தானை கொண்டு போகாதீங்க, சபையில் இது இருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் சபை, இது ஒரு ஐக்கியமான இடம், இதில் பல விஷயங்கள் இருக்கும், நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணிடாதீங்க, முறுமுறுக்காதீங்க, ஆண்டவருடைய சாபத்தை வாங்கிடாதீங்க, இப்படி சொல்லிவிடும். ஆனால் அதையும் மிஞ்சி இப்போ எப்படி வருவாங்க இந்தன்னு சொன்னால், ஆண்கள் எப்படி வருவாங்க, இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்காம இங்கே ஒரு அடிதடிக்கு தயாராக வருகின்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றது என்பதை நான் தெளிவாக சொல்லுகின்றேன். இது இப்போ நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம்தான். அன்பானவர்களே, யார் முதல்வர் என்ற ஒரு அடிதடி கூட யார் முன்னால் நடக்குதுன்னு சொன்னால், இதே நமது ஆண்டவரிடத்தில் முன்னால் நடக்குது. யார் பெரியவன், எப்போ பார்த்தாலும் யாரே பெரியவன். இந்த ஆண்களுக்குடைய ஒரு சுபாவமே இப்போ என்னன்னு சொன்னால், ஒரு சம்மிசிவ் நேச்சர் இருக்காது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஒத்து போகக்கூடாது, அடிபணிந்து போகக்கூடாது. என்னன்னு சொன்னால், நாங்கள் ஆண்கள் என்ற ஒரு வீரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் அவர்களுடைய எண்ணம், அதனால் குணநலன்கள் அப்படியே இருக்கின்றது. ஆண்டவர்களை முதலாக படித்தார் என்று சொல்லி அவர்கள் முதன்மையானவர்கள் அல்ல, தங்களுடைய குணத்தில் அதை காட்ட வேண்டும். ஆனால் அந்த குணம் இல்லையே, ஆலயத்தில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, பிள்ளைகளிடத்தில் இல்லை. எல்லாரும் சொன்னார்கள் பாருங்க, நமக்கு தெரியும் யாருன்னு சொன்னால், சார் முடிச்சுங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல, தீமோத்தேயுனுடைய பாட்டி விசுவாசி. அதே விசுவாசம் யாருக்கு வந்தது, இப்போ அம்மாவுக்கு வந்தது. அதே விசுவாசம் யாருக்கு வந்தது, தீமைக்கு வந்தது. அப்போ இதே அந்த தீமோத்தேயுனுடைய அப்பா செய்தாரான்னு கேட்டால் இல்லை. யார் செய்தது, இப்போ பாட்டி தான். அது பரம்பரையாக வருது. அதாவது இந்த விசுவாசம் வேணும்னு சொன்னால் யார் தான் இருக்கணும்னு சொன்னால் யார் இருக்கணும், இப்போ ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் ஒரு சபையில் விசுவாசம், ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தில் விசுவாசம், ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் எங்கே விசுவாசம், ஊர் உலகம் எல்லாத்துக்கும் விசுவாசம் வர. பல கேட்க மிஷினர்கள் இல்லை, மிஷினர்கள் இருக்கின்றார்கள். இன்றைய சூழலில் மிஷினரி ஊழியம் செய்வது என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு குடும்பத்திலேயே தங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்ய இயலாத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது, சமூகத்தில் அல்ல மற்ற ஊர்களில் போய் நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வது என்பது எளிதல்ல. அப்படியும் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள் என்றால், பல கிராம ஊழியங்களை பெண்கள் ஏறெடுத்து செய்கின்றார்கள் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக பெரிய எழுத்தாளர், கதையாளர், அவார்டெல்லாம் வாங்கினவங்க, அவங்க பேரை கொண்டு போயிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி சிவசங்கரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயாவுக்கு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது இங்கு பேசும்படியாக திருச்சபை வளர்ச்சியில் பெரிதும் உதவுவது ஆண்களே அப்படின்ற அணியிலேருந்து வந்திருக்கிறேன். நமக்கு ஆதி திருச்சபையிலேருந்தே தெரியும். ஆதி திருச்சபையை எடுத்துக்கிட்டோம்னாலே அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, நம்மளுடைய நாட்டுக்கு வந்த தோமா, இன்னும் பல சீஷர்கள் அவங்க தான் திருச்சபையை உருவாக்குனது, வளர்த்தது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது, நாடுகள் தாண்டி போக காரணமாக இருந்தது எல்லாருமே ஆண்கள் தான். அதை நம்மளால் யாராலையும் மறுக்கவே முடியாது. அதே போல் இன்றைக்கும் ஆண்களே திருச்சபையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றுறாங்க அப்படின்றத ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். முதலாவது என்னென்னா,
பலப்படுத்தப்பட்ட தலைமைத்துவம் கொண்டவர்கள் ஆண்கள். அதாவது நீங்கள் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம திருச்சபையில் இருக்கிற தரிசனங்களாக இருக்கட்டும், இலக்குகள், நம்ம வந்து குறிக்கோள்கள் எதுவாக இருந்தாலும் அதை சபையார் எல்லாரையுமே போய் சென்று அடைகிறதுக்கு எல்லாருக்கும் அது வந்து போகணும். அப்போ தான் நம்ம எல்லாரும் ஒருமனப்பாட்டோடு செயல்பட முடியுன்றது வந்து போதகர் ஐயா கையிலையும் ஆலயத்தில் இருக்கிற மூப்பர்கள், ஆண் மூப்பர்கள் கையிலையும் அது கண்டிப்பாக இருக்குது. இப்படியா வந்து நம்ம சபையில் வந்து பார்த்திங்கன்னா சில அமைப்புகள் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கும். இப்போ எல்லாரும் வந்து ஆண்கள் சங்கத்தை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே ஆண்கள் சங்கம் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒற்றுமையாக ட்ரெஸ்ஸு போடலைங்கிறாங்க. பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் சேலை கட்டுறோன்றாங்க. இந்த சேலையை அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள கலரை சூஸ் பண்ணுறதுக்கும் அது என்ன சேலை வாங்கணும், எவ்வளோ ரூபாயில் வாங்கணுன்றதுக்கு அவங்க நீங்கள் வந்து கூட போனீங்கன்னா தான் தெரியும். அதெல்லாம் நான் சொன்னால் வந்து புரியாது. அந்த அளவுக்கு அதில் வந்து பயங்கர குழப்பம் இருக்கும். எல்லாரும் அதில் ஒருமனப்பட்டு அதுக்கப்புறம் சேலையை சூஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு சேலைக்கே இப்படி அப்படின்னா நீங்கள் மிச்சதெல்லாம் பாருங்கள். அப்போ சபையில் இருக்கிற போதகர் ஐயா நினைக்கிறத சபையில் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்க முடியுமா அவ்வளோ ஈஸியாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்கள் வந்து ஒரு ஆணாலுமே இருக்கிற சபையில் தான் ஒரு ஒத்துழைப்போட, ஒரு ஆழமான அர்ப்பணிப்போட அந்த சபையை நடத்த முடியுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நடுவரையா. இப்போ இருக்கிற இந்த பிஜேபி அரசாங்கம் திடீர்னு நமக்கு எதிராக என்ன கொண்டுட்டு வந்தாலும் அது அந்த பெண்களால் மட்டும் சமாளிக்க முடியுமா சொல்லுங்கள்? பெண்கள் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவாங்க, தாங்குவாங்க, பேக் போனாக இருப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்கய்யா. ஆனால் போய் எதிர்த்து நிற்க முடியுமா? இப்போ நம்மளே வந்து ஒரு ஆலயத்துக்கு பட்டா வேணும்னு சொல்லி அலையிறோம். எத்தனை பெண்கள் அதில் கூட போய் பார்த்துருக்கீங்க? எத்தனை பெண்கள் உங்களுடைய பங்களிப்பு அதில் கொடுத்துருக்கீங்க பட்டா எடுக்கிறதுக்கு? இல்லை ஒரு அலுவலரை பார்க்குறதுக்கு எதுக்காவது வந்திருக்கீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுனா வந்துடுவீங்க. அதனால் அங்கே இல்லவே சொல்லவே இல்லை. அது மாதிரி பெண்களுடைய வந்து பங்கு எதில் இருக்குதோ அதில் தான் பெண்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து விதைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கிரகாம் ஸ்டான்ஸை வந்து அவங்க வீட்டுக்காரம்மா மன்னிச்சாருங்கிறாங்க. சார்லிக்கு இருக்குது வீட்டுக்காரம். யார் விதைக்கப்பட்டா, யார் கொல்லப்பட்டா? ஆண் தான் கொல்லப்பட்டது. அங்கே ஜீவனை கொடுத்தது ஆண். இவங்க ஆனால் ஈஸியாக மன்னிச்சிட்றேங்கிறாங்க. உயிரை கொடுத்து விதைக்கப்பட்டு கோதுமை மணி மாதிரி ஜீவனை கொடுத்தது ஆண் தான் அங்கே. அப்போ ஆணுக்கு தான் அதில் வந்து அதிகமான பங்கு இருக்குது. ஆணை தான் கொல்றாங்க, போய் யாரும் பெண்ணை போய் கொன்னுட்ருக்கலை அங்கே பார்த்தீங்கன்னா. அதுபோல் வந்து நம்ம போதகர் அம்மா வந்து நல்லா எல்லாத்தையும் நடத்துகிறாங்க, அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் நம்ம போதகர் அம்மாவை நடத்துகிறதே நம்முடைய போதகர் ஐயா தான். ஏன்னா தியாலஜி படித்து ஐயா வந்து நிறைய அனுபவங்களை பெற்றவர். நான் பல இடங்களில் வந்து வேலை பார்த்தேன். நம்ம ஐயா தான் வந்து தியாலஜி படிக்காத நம்ம அம்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அம்மாவை வந்து நடத்துறது நம்ம ஐயா தான். இப்போ ரெண்டாவது ஒரு பலப்படுத்தப்பட்ட ஒரு ஆண்களுக்காக நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம்னா சமூகத்தில் வந்து திருச்சபையை வந்து தலைமுறைகளுக்கான ஒரு ஆரோக்கியமான திருச்சபையாக கட்டுறது பங்கு முக்கியமாக ஆண்களுக்கு தான் இருக்குது. நம்ம இந்த பக்கத்தில் ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆலயம் கட்டுறதுக்கு வந்து நமக்கு இந்த செங்கல், கல், மண் இதை வச்சு நம்ம ஆலயம் கட்டுறதை மட்டும் நான் வந்து சொல்ல வரலைங்க ஐயா. ஆலயத்தை உருவாக்குறது வந்து ஒரு ஆண் எந்த அளவுக்கு ஐக்கியமாக ஆலயத்தில் இடைப்பட்டிருக்கிறாங்களோ அதோட பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குதுன்னா அந்த பெண்களுக்கும் அந்த வீட்டு பிள்ளைங்களுக்கும் தான் கிடைக்குதுங்கிறத ஆணித்தரமாக இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஆண்கள் வந்து ஐக்கியப்பட்டிருக்கும் போது மட்டும்தான் அந்த பெண்ணும் அந்த வீட்டு பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஆலயத்துக்கு வர முடியும், ஈடுபாடோடு இருக்க முடியும். ஒரு ஆண் வந்து அனுப்பவே இல்லை. நீங்கள் நம்மளுடைய திருச்சபையிலே அதுக்கு உதாரண குடும்பங்கள்லாம் இருக்குது. வேற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களை திருமணம் பண்ணிட்டு அந்த ஆண் வந்து அனுப்பவே, ஆலயத்துக்கே அனுப்பாமல் என்னைக்காவது வந்து கன்வின்ஸ் பண்ணி வர்றவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. இந்த முடிச்சிடறேங்கய்யா. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போது ஆண் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனா தான் வந்து வரவே முடியும். மேலை நாட்டில் ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தந்தை வந்து ஆலய காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த ஆலயத்துக்கு அந்த அதாவது இது மேலை நாட்டோடைய இது, ஆனால் நமக்கு வந்து இது வந்து இந்த பர்சன்டேஜ் கூட தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம நாட்டில். அந்த ஆலயத்துக்கு வந்து அந்த தொடர்ந்து வர்ற பிள்ளைங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 44% அந்த பிள்ளைங்க வர்றதா சொல்கிறாங்க. அதே நேரம் ஒரு தந்தை வந்து வராமல் ஒரு
தாய் வந்து வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி 2% தான் அந்த பிள்ளைங்க தொடர்ந்து வர்றதா சொல்கிறாங்க. ஸோ எல்லா ரோல் மாடலும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆண் இருக்கும்பொழுது மட்டும்தான். இது வந்து ஒரு உண்மையான ஒரு புள்ளி விவரம். அதே போல் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த வர்ற பிள்ளைங்களும் வந்து ஒரு 20 வயசு டீனேஜ் அந்த நேரத்தில் இந்த தாயால் மட்டுமே வளர்க்கப்படுற பிள்ளைங்க சர்ச்சுக்கு வந்து ட்ராப் அவுட்டாகவும் ஆயிடுறாங்கங்கிறது அந்த ஆய்வறிக்கை கூறுது. ஆனால் ஒரு ஆண் ஐக்கியப்பட்டு இருக்கிற இடத்துல வந்து அந்த பிள்ளைங்க வந்து அதிகமாக ஒரு நம்பிக்கை உள்ளவங்களாகவும் திருமண வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை உடையவங்களாகவும் திருச்சபை கட்டுப்பாடுகள்லாம் வந்து கட்டுப்பட்டவங்களாகவும் சுயமரியாதை கொண்ட பிள்ளைங்களாகவும் விளங்குகிறாங்கங்கிறது எல்லாமே இந்த ஆய்வறிக்கை வந்து நமக்கு கூறுது. இப்போயும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சாரா வந்து நகைத்தார்னு இருக்குது, ஆனால் வந்து ஆபிரகாம் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நினச்சி நகைக்கல. அதே மாதிரி ஆடு எங்கேன்னு தான் வந்து ஈசாக்கு கேட்பாரு, அம்மா எங்கேன்னு ஈசாக்கு கேட்க மாட்டார். இது மாதிரி நிறைய நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா அது மாதிரி யோசேப்பும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாடுகளுக்கு மத்தியில் யோசேப்பு வந்துட்டு இருந்தாலும் அந்த அப்பாவுடைய வளர்ப்புனால தான் அவர் எல்லாவற்றிலையும் வந்து திடமாக இருந்தார். அடுத்ததாக வந்து நிதி மற்றும் நேரத்தை செலவிடுறது எல்லாமே ஆண்கள் தான். ஆனால் நேர குறைவானாலும் இதோட முடித்துக்கொள்கிறேன். நடுவர் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்களே என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்களே என்று தீர்ப்பு வழங்கிடலாமா? அதுக்கு நேரம் கிடக்கிறது. நன்றி, அழகாக பேசினார்கள். இவங்க தான் இன்னைக்கு உண்மையில் ஒரு சின்ன பாராட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றேன். நிச்சயமாக சிவசங்கரி அவர்கள் மாற்று கருத்துக்கள் நிறைய உள்ள வச்சுருக்கிறீங்க. மாற்று கருத்துக்கள், புதிய சிந்தனைகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தபடியாக பெண்களே என்ற அணிக்கு பேச வருகிற திரு ஏசடியான் அவர்கள். நடுவர் அவர்களுக்கும் போதகர் ஐயா போதரம் அவர்களுக்கும் திருச்சபை அவர்களுக்கும் வெற்றி பெற்றோர் என்ற நம்பிக்கையில் உட்கார்ந்திருக்கும் எனது அணியினருக்கும் பெண்கள் அணியே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கும் எதிரினருக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். அவங்க நம்ம கிங்ஸ்லி தலைவர் பேசினார், மோசையை பற்றி பேசினார். மோசதான் என்ன செஞ்சார்? திருச்சபையை வளர்க்குறதுக்கு முக்கிய பங்கெடுத்தார். மோசையை 3 மாதத்துலேயே போட்டு தள்ளியிருப்பான். யாரும் பார்வோனும் அங்கே யார் நின்று காப்பாற்றினாண்டா? அவங்க அண்ணன் ஆரோனும் அவங்க அப்பா அம்மா மோசையை காப்பாற்றினாங்க. காப்பாற்றினது யார்? அவங்க அம்மாவும் அந்த மிரியாம் 6-7 வயசு பொண்ணு தான் மோசையை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. மோசைக்கு வாழைப்பழத்தை உரித்து வாயில் கொடுத்தா தான் அவர் சாப்பிடுவார். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, மோசை நீ என் ஜனங்களை அழைச்சி வர, நீ போ எகிப்துக்குன்னு சொன்னார். ஐயா நான் மந்தனாகும் திக்குவாயன்னு மறுப்பு சொன்னார். இவர் தான் ஊழியத்தை நடத்தினாருன்னு இங்கே பேசினாங்க. அப்போ மோசை வளர்க்குறதுக்கு இல்லை. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் தான் திடமானவர்கள்னு சகோதரி பேசிட்டு போனாங்க. பெண்கள் தான் சொல்லி பேசிட்டு போனாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? ஒரு கானானுடைய ராஜா அவனுக்கு ஒரு சிசராண்டு ஒரு படைத்தலைவன் இருந்தான். 20 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி ஒடிக்கிட்டு இருந்தான். 900 இருப்பு ரதங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போ அங்கே என்ன செஞ்சார்? ஒரு நீதி தலைவரை கடவுள் பெண்ணைத்தான் ஏற்படுத்தினார். அங்கே நீதித்தலைவர் இப்போ எத்தனையோ லட்சம் ஆண்கள் இருந்த பொழுதும் ஒரு நீதித்தலைவரை பெண்ணை ஏற்படுத்தி, அப்போ அந்த நீதித்தலைவர் என்ன சொல்கிறாங்க, பாராக்குன்னு ஒருத்தனை கூப்பிட்டு, எப்பா நீ 16,000 பேரோட யுத்தத்துக்கு வா, இன்னைக்கு வந்து சிசராவை அவன் கையில் ஒப்பு கொடுக்கங்க போயில. அந்த நீதித்தலைவர் பாராக்கு ஆண் அவன் பயந்துக்கிட்டு, அம்மா நீங்கள் வந்தால் தான்மா நான் வருவேன் அப்படின்னு என்ன செஞ்சான்? பெண்ணை கூப்பிட்டான். அந்த பெண்ணு பேர் தான் தெபேராள். ஒரு திருச்சபை வளர்க்குறதுக்கு தேவாரால ஆண்டவர் அன்னைக்கு என்ன பயன்படுத்தினார்? ஆசரிப்புகள் கூட செய்கிறதுக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என்ன செஞ்சாங்க? காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. பொன் வெள்ளி கக்கங்கள் மோதிரங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? பெண்கள் அந்த காலத்திலேயே காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. ஞானமுள்ள ஸ்திரீகள் தங்க கைநாளிலே நூல்களை திரிச்சாங்க. என்ன நூல்? இளநூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், அப்படியே அந்த திரை செய்கிறதுக்கு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, எழுப்புதல் அடைந்த பெண்கள் வெள்ளாட்டு ரோமத்தில் என்ன செஞ்சாங்க? கம்பளங்கள் செஞ்சாங்க, கைநாள திருச்சி. இப்படி திருச்சபை வளர்ச்சிக்கு நடுவர் அவர்களே பெண்கள் அப்போவே என்ன செஞ்சாங்க? பாடுபட்டாங்க. அது மட்டும் இல்லை, லூக்கா 8:2-3 நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தா 12 சீசர்கள் இருந்தாங்க. 12 சீசர்கள் யார்? ஒன்றும் பாடாதி ஆளுகளை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தேர்ந்தெடுத்தார். தாவீதும் ஒரு 600 பேரை படைக்கு வச்சுக்கிட்டு சவுலுக்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சான். அந்த 600 பேரும் எப்படி ஆளுங்க தெரியுமா? ஒன்றுத்துக்கும் உதவாத ஆளுங்க தான் தாவீது படையில் சேர்ந்தாங்க. இவங்களை வச்சு திருச்சபையை வளர்க்க முடியுமா? இப்போ இந்த 12 சீசர்கள் யார்? பேர் கேள்விப்பட்டுருவோம். 12 சீசர்கள் பார்த்தா பேதுரு, தோமா, யூதாசு, அப்புறம் பார்த்தா அங்கிட்டே அவன் பார்த்தா எல்லாருமே பாடாது. ஆனால் அங்கே லூக்கா 8:2 சில பெண்கள் என்ன செஞ்சாங்க? சில பெண்களை சொல்லி மகதலேனா மரியாள், யோவன்னாள், சூசன்,
அவன் பேர் சூசன்னா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரோட ஒத்து ஏன்னா இந்த 12 சீடர்களுக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியல. இவங்க தான் என்ன செஞ்சாங்க, பாடுபட்டாங்க. சில அநேக ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க, அநேகம் பேர் தங்களுடைய ஆஸ்திகளை கொண்டு வந்து ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்துவிட்டே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னையா ஊழியம் வளர்றதுக்கு பெண்கள் செய்ய வேண்டும்? நடுவர் அவர்களே, இதற்கு மேலே பெண்கள் ஊழியத்தில் என்ன செய்ய முடியும்? அதே பார்த்தா சமாரியா பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பெண்ணு காரணம். அதே போல் எஸ்தர் ராஜாத்தி, நாகமான் ரட்சிக்கப்படுவார். சீரியா படைத்தலைவன் நாகமான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சிறு பெண் பிள்ளை காரணமாக இருந்தால், நாரமா அவன் சீரியா விக்கிரகங்களை கும்பிட்றவன், பாகால்களை கும்பிட்றவன், ரிம்மோன் ஒரு கோயிலுக்குள்ளே போகணும், அப்படிப்பட்டவனே ரட்சிக்க வச்சது ஒரு சிறு பெண் பிள்ளை என்பதை நான் ஆணித்தரமாக இங்கு நான் வைக்க ஆசைப்படுகிறேன். 48 நாடுகளை ஆண்டான். 48 நாட்டில் உள்ள யூதர்களை கொல்வதற்கு கட்டளை கொடுத்துட்டான். யார்? ஆமான். 40 நாடுகள் அன்றைக்கே யூதர்கள் அழிஞ்சிருப்பாங்க. 48 நாடுகளை ஆண்ட. அப்போ எஸ்தர் ராஜாதி முழங்கால் நின்று உபவாசம் இருந்து ஜெபிச்சதுனால அவ்வளோ பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். பெண்களுடைய ஊழியம். இப்போ சொல்கிறாங்க, இந்த கட்டடத்துக்கு ஆண்கள் தான் நிற்கிறாங்க, பெண்கள் வந்து நிற்க முடியாது. பெண்களுடைய முழங்கால் இந்த கட்டடம் எழும்புவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம திருச்சபையில் தூய பேதர் ஆலயத்திலையுமே செயலாளரை யாரை போட்டிருக்கேன்? பெண்ணைத்தானே போட்டிருக்கேன். இதுவே நமக்கு ஒரு முக்கிய காரணம். அப்போ திருச்சபை வளர்ச்சி அடைவதற்கு, ஆதி திருச்சபை வளர்ச்சி அடைவதற்கு ஆண்கள் காரணமாக இருந்தார்கள், ஒத்துக்கிறேன். அப்போல்லாம் பெண்கள் எங்கேயும் போக முடியாது. இப்போ 50 வருஷத்துக்கு பின்னாடி வாங்க, அவர்கள்லாம் ஆண்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க. இப்போ 50 வருஷத்துக்கு பின்னாடி வாங்க, பெண்கள் தான் ஆலயத்துக்கு வர்றதும் பெண்கள் தான். நான் போகிற வழியில் ஒரு அருளானந்தர் சர்ச்சு ஒன்று இருக்குது ரஸ்தாவில். 7 மணிக்கு சர்ச்சு. 7 மணிக்குனா நம்ம ஆளுங்க யாருமே வரமாட்டாங்க. அந்த பெண்கள் ஓடி போய் அந்த சர்ச்சுக்கு 7 மணிக்கு அப்படியே ஓடி வருவாங்க. அதை வச்சு ஆராதனை நடத்திடுவார். அதை வச்சு ஆண்களை போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ திருச்சபை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பெண்கள். நான் வர கிராம சபையிலேருந்து வரேன். 4 பேர் தான் ஆண்கள் இருப்பான், 15 பெண்கள் இருப்பாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆதியில். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க. எங்கள் கலாவதி அம்மா எனக்கு 35 வருஷமாக தெரியும், தலைமை தாங்குறவங்க. பாடலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எங்கள் அணித்தலைவர் இந்த திருச்சபையில் முக்கிய பங்கு வகித்து இன்றும் வைத்து கொண்டு இருக்கிறார். அப்படியாப்பட்டு பெண்கள் என்ன செஞ்சாங்க, நடுவர் அவர்களே, நேரங்கள் எழுதி செல்கிறேன். 12 சீசர்கள்னாலும் ஒன்றும் இல்லை. இயேசுவாய் சிலுவையில் அறைய போகும்போது கூட போனவங்க பெண்கள் தான். 12 பேரும் ஓடி போயிட்டாங்க. இயேசுவை அடக்கம் பண்ண மறிக்க வரைக்கும் நின்றது பெண்கள் தான். அது மட்டுமல்ல, எப்போ விடியும் சொல்லி காத்திருந்து அதிகாலை இருட்டோட பெண் தான் தூவ வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு போய் இயேசுவை போய் பார்த்தது. அதே மாதிரி பேதுருடைய ஊழியத்திலும் பவுலுடைய ஊழியத்திலும் பெண்கள் பின்னில் இருந்துட்டு அவங்களால முன்னாடி போக முடியாது. இப்போ இருக்கிற காலத்திலே பெண்கள் எங்கே போனால் வீட்டுக்காரை கண்டிச்சிடுவான், எங்கேம்மா காலையில் வந்துட்டு போகிறேன், ஊழியம்னு பிறப்பிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு. அப்போவே அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி பெண்கள் வந்து திருச்சபை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. இப்போவும் போதகர் ஐயா ஏதாவது ஒரு விஷயத்தை கூப்பிட்டா பெண்கள் தான் வந்து நிற்பாங்க. அது எல்லாருமே சொல்லிட்டாங்க பாயிண்ட்டு. ஆண்கள் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் கிடையாது, பெண்கள் தான் நிற்பாங்க. கட்டடம் வளருவதற்கு பெண்களுடைய முழங்காலில் ஜெயிக்காது எதுலையும் ஜெயிக்க முடியாது. ஐயா ஒரு வாட்ஸ்அப் போட்டு விடுவார். நான் ஊழியத்தில் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் சில பெண்கள் எங்கெங்கேயோ போகிறாங்க. இங்கிட்டு எடுத்துக்கிட்டால் தமிழ்ச்செல்வியோக்கு அங்கிட்டு கூட்டிகிட்டு ஊழியத்துக்கு போகிறாங்க. அப்போ திருச்சபையின் வளர்ச்சியில் முக்கிய காரணம் பெண்களே என்று கூறுகிறேன். ஆண்கள் நிலையிலே திருமதி ராக்கேல் அவர்கள் இப்பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள், முருதைக்காய் வந்து இப்போ பெண்களுக்காக ரொம்ப பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த முருதைக்காவை வளர்த்ததே யாருன்னு கேட்டால், அந்த எஸ்தர் ராஜாத்தியை வளர்த்ததே முருதைக்காய் தான். அந்த எஸ்தர் ராஜாத்தி வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த முருதைக்காய். அவன் வந்து அனாதையாக இருக்கிறாள், தகப்பன் இல்லை, தாய் இல்லை. ஆனாலும் அந்த சிறிய தகப்பன் அவளை சரியாக வளர்த்தபடியினால் யூத குலத்துக்கே ரட்சிப்பை உண்டாக்கினவர் என்று சொன்னால் அவர் முருதைக்காய் தான். அவர் மூலமாகத்தான் அவள் வந்து யூத குலத்திற்கு போராடுகிறாள். அவள் அமைதியாக இருக்கும்போது சொல்கிறான், நீ இந்த சமயத்தில் அமைதியாக இருந்தாய் என்று சொன்னால் யூத குலத்திற்கு வேற வழியாக ரட்சிப்பு வந்து விடும் என்று சொல்லுகிறார். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது முருதைக்காய். நம்ம நிறைய சொல்லலாம், ஆண்கள் பெண்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம நீதிமன்றத்திலாம் பார்ப்போம், நிறைய பேசுவாங்க. இவங்க 2 வாதாடுவாங்க, வக்கீல் பேசுவார், அவர் பேசுவார், 4 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் சரியாக கரெக்டாக என்ன செய்ய வச்சுருவாங்க, அந்த ரூல்ஸ் இருக்குது, அந்த புக்கு, அந்த ரூல்ஸ் படி என்ன இருக்கோ அதான் தீர்ப்பு சொல்லுவாங்க. நம்ம இஷ்டப்படி பேசலாம். அதை வேதத்தின் அடிப்படையிலே பேசும் பொழுது வேதத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் ஆண்கள் தான். இந்த ரகசியம் பெரிது. நான் சொல்கிறேன், இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவிக்கும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். எப்படி இருக்கணுமா? மனைவி புருஷன்ட பயபக்தியா இருக்கணும். நமக்கு பெருந்துணையாய் நம்முடைய சபைக்கும் சரி உலகத்திற்கும் சரி மிகவும் முக்கியமாய் பங்கு வைப்பவர்கள் ஆண்கள் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு முக்கிய காரணமாக நான் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அதன் பிறகு நம்ம சொல்றேன், பெண்கள் வந்து எதுலையுமே எதுவுமே ஒத்துக்கிறவே மாட்டாங்க. ஒரு தப்பு பண்ணால் ஒத்துக்கிற சொல்லுங்க பார்ப்போம், ஒத்துக்கிறவே மாட்டாங்க. ஆனால் ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒத்துக்குருவாங்க. என்ன தப்பு பண்ணாலும் நான் செஞ்ச தப்பு தான் ஒத்துக்குருவாங்க. அது எப்படி நான் சொல்லவா? ஒரு பெண் அவளை கல்லெறிய வர்றாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை யார் முதல்ல கல்லெறிகிறானோ நீங்கள் பாவமே யார் செய்யலையோ அவங்க கல்லெறிங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் எல்லாரும் ஒத்துக்கொண்டு கல்களை போட்டு விட்டு போய்விட்டார். ஆண்கள் என்ன தவறு பண்ணாலும் ஒத்துக்கொள்வார்கள், ஆனால் பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்கிறவே மாட்டாங்க. நான் அதன் பிறகு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உத்தமனும் சன்மார்க்கனும் யார் அது? அவர் அந்த அந்த ஆண் என்ன ஆண்டவரே சொல்கிறார், நீ உத்தமன், நீ சன்மார்க்கன் அப்படி சொல்கிறார். ஆனால் மனைவி என்ன சொல்கிறா? நீ பைத்தியக்காரம், நீ என்ன செய்யும், ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? தேவனிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா? நீ பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிற. நம்ம பைத்தியக்காரி மாதிரி தான் நம்ம இருக்கோம். நிறைய விஷயங்கள் நினைச்சு பாருங்களேன், பெண்கள்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு தெளிவான ஒரு முடிவை நம்ம எடுக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்கள் தான் தெளிவான முடிவெடுத்து குடும்பத்தை நடத்துறவர்கள் ஆண்கள் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆதாமை உருவாக்கி அதுலேருந்து விழா எலும்பை தான் எடுத்து நம்மளை உருவாக்குனார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆதாம் தான் தலை, நம்மலாம் வால். தலை எங்கெல்லாம் போகுதோ அங்கே வால் போய்கிட்டே இருக்கணும். வால் ஆட்டக்கூடாது, அந்த குடும்பம் உருப்படாது. அதனால சபைக்கு முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆண்கள் தான். ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அது எந்த குடும்பம் கேட்டு நடக்குதோ அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். யாரெல்லாம் கணவனை கனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருக்கு சரீரம் சபைக்கு எப்படி ஆண்டவர் சபைக்கு தலையா இருக்கிறாரோ அது போல நம்மளும் என்ன செய்யணும்? நமக்கு தலையாய் நமக்கு சபையா நமக்கு தலையா இருக்கிறது புருஷன் தான். ரெண்டாவது மொர்தெகாய்க்கு சொல்லிட்டேன். தானியேல் எப்படி பண்ண? அவர் 3 வேளை ஆராதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். வேதாங்கமத்தில் எங்கேயாவது பாருங்க 3 வேளை யாராவது ஆராதிக்கிறாங்களான்னு. தானியேல் தான் 3 வேளை ஆராதிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். இப்பொழுது ஆண்கள் அணியுடைய தலைவர் கிங்ஸ்லி அவர்கள் 5 பேர் ஏற்கனவே பேசியிருக்காங்க. அதற்கு எதிர்கருத்து அல்லது புது கருத்துக்கள் நீங்கள் என்னை கொண்டாந்து வைக்கலாம். நடுவர் அவர்களே, சீடர்கள் எல்லாம் விழுந்தார்கள் அப்படி என்று பேசினார்கள். ஆனால் நீதிமான் 7 தரம் விழுவான் எழுந்திருப்பான் என்று பைபிளில் இருக்கிறது. அப்புறம் பேசுனாங்க ஆண்கள் கர்வமானவர்கள் அப்படின்னு. ஆண்கள் தான் வீட்டின் தலைவர் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் ஒரு இடத்துலையும் வேலை பார்க்குறீங்க, பிரின்ஸிபல்கிட்டையோ ஹெட் மாஸ்டர்கிட்டையோ நீங்கள் சொல்லாமல் ஒரு முடிவு எடுத்து பாருங்களேன் பார்ப்போம், ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படும். அங்கேயே அமைதியாக இருப்பீங்க. வீட்டில் கணவன் உங்களிடம் ஏதாவது சொல்லி அவன் சொல்கிற பிரகாரம் நடங்கள் என்று சொன்னால் ஆண்கள் கர்வமானவர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆண் பைபிள் படி நடக்கிறான், அதே இது போதகரும் பைபிள் படி பிரசங்கம் பண்ணா போதகர் பயங்கரமானவர்னு சொல்லுவீங்க. போதகர் அம்மா நல்லா எல்லா இதுலையும் இருக்காங்கன்னு தலைவி அவர்கள் சொன்னாங்க, உண்மைதான். ஆனால் போதகர் அம்மாவே போதகர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் பேசும்போது எனக்கு எல்லாத்துக்கும் ஊக்கம், நான் இப்படி நிற்பதற்கு காரணம் போதகர் ஐயா அவர்களே என்று கூறினார்கள். ஏர்லி மார்னிங் வாக்கிங் போங்களே, வெறும் ஜென்ஸாக போவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. மனைவியை விட்டுட்டு போயிடுவாங்களேன்னு. இவங்க போய் பார்த்தா தானே தெரியும். காலையில் மற்ற மதத்தினருக்கு காலையில் எந்திரிக்கணும், கோலம் போடணும், வாசத்தொழிக்கணும்னு அதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அது கிடையாது, எந்திரிக்க மாட்டாங்க. அதனால காலையில் பாருங்களேன், நாங்கள் போவோம், எல்லாம் ஜோடியாக தான் போகிறாங்க. வயசானவங்க எல்லாரும் மனைவியோட தான் காலையில் வாக்கிங்கோட எல்லாரும் சேர்ந்து தான் சந்தோஷமாக போகிறாங்க. நீங்கள் காலையில் எந்திரிக்காதனால அது உங்களுக்கு தெரியலை. அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. நடுவர் அவர்களே, இதை நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். வீட்டின் சுமை, பணியின் சுமை, ஆலயத்திலும் பொறுப்பின் சுமை ஓடு இருப்பவர்கள் ஆண்கள் மட்டுமே. ஆலய கட்டுமான பணியின் போது ஜபத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிடும்போது பெண்கள் வந்திருந்தார்கள், எல்லாரும் வந்திருந்தாங்க, அம்மாமார்கள் வந்திருந்தார்கள், எல்லாரும் ஜெபித்தார்கள், அதோடு போய்விட்டார்கள். ஆண்கள் தான் மேலே ஏறி காங்கிரீட்டை சரியாக குத்துகிறார்களா, இவர்களும் சேர்ந்து காங்கிரீட்டை குத்துனாங்க. நமது போதகர் ஐயா அவர்களும் சும்மா இருந்தாங்கன்றீங்க, ஏணியை போட்டு ஏறி மேலே ஏறி காங்கிரீட்டை எல்லாம் பார்த்தாங்க. பெண்கள் ஜெபிப்பதில் பொறுப்பானவர்கள், அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் செயலில், ஊழியத்தில், நற்செய்தி பணியில்
ஆண்களே என்று தீர்ப்பு வழங்க நாங்கள் நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஆளினால் எங்கள் பிரபாகர் அங்கிள் இருக்காங்க, எல்லா பக்கமும் இருக்காங்க. பிரபாகர் அங்கிள் நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு போங்க, பிரபாகர் அங்கிள் ஸ்டாலில் நிற்பாங்க, அங்கே எல்லாத்துக்கும் அவருக்கு பொன்னாடை போத்துவாங்க. மென்ஸ் ஃபெல்லோஷிப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. சர்ச்சு கணக்கு பாருங்கள், அங்கேயும் பிரபாகர் அங்கிள் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் இருப்பார்கள். ஆனால் அதிகபட்சம் ஆண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பெண்கள் என்ற அணியினுடைய தலைவி கலாவதி அம்மா அவர்கள். திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஆண்களா பெண்களா, அதுதாங்க இன்னைக்கு இதுக்குரிய தலைப்பு. ஆனால் எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க. அந்த இப்போ இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு காலத்தில் பெண்கள் வெளியவே போக முடியாதுங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கின்ற காலம். அவங்களுக்கு சபையெல்லாம் நடத்த தெரியாது, வெளியே ஊழியத்துக்கு போக முடியாது, ஆண்களோட சமமாக போக முடியாத காலம். ஆனால் இன்னைக்கு பாஸ்டரோட ஒரு பாஸ்டர் அம்மா வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற சுதந்திரம், கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். இன்னைக்கு பாஸ்டர் ஒன்று செய்கிறாருன்னா அம்மா 2 செய்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா? செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஐக்கிய சங்க ஜெபம் நடக்குதுன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க? 10-15 பேர் வந்து நாங்கள் ஒரு 3 மணி நேரம் முழங்காலில் நின்று அழுது இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோமே, அது எந்த ஆண்கள்கிட்ட நடக்குது? ஆண்கள் சங்கம்னு சாயங்காலம் வச்சா ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆண்கள் வாலிபர் சங்கம்னு நடத்துறதே இல்லை. ஆண்கள் இளம் வாலிபர்கள் இல்லையா அந்த உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் எத்தனை நாள் வந்து ஜெபத்தில் உட்காந்தாங்கன்னு கேளுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க? நாங்கள் ஓடோடி வருவோம், ஓடோடி போவோம். என் தம்பி சொல்கிறாப்புல டீ பென்ஸான், டீ பென்ஸு தான் நீங்கள், எங்கே டீ வச்சாலும் முதல்ல போகிறவங்க நீங்கள் தான். ஆக டீ பென்ஸு உங்களுக்கு தான். ஆக ஆண்கள் வந்து ஐயா ஒரு கூட கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணிட்டா வெளியில் போய் நிற்கிறது ஆண்களா பெண்களா? பாதியில் ஐயோ இவர் என்ன இந்த இருக்கிறாருன்னு ஓடிடுறது. பாதியில் பார்த்தா பெண்கள் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க, பாதி பென்ஸில் ஆண்களே இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருச்சபை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஆண்களா பெண்களான்ற தலைப்பை விட்டுட்டு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு திருச்சபையிலையும் என்ன நடக்குதுங்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். அதே மாதிரி தவறை ஒத்துக்காத ஆண்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. விமல் சொன்னாப்புல ஆண்டவரையே குறை சொல்லிட்டீங்களே, திருச்சபையின் வளர்ச்சிக்கு ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னாப்புல. கருவேல மரம் மாதிரி நாங்கள் தான் நிறையா இருக்கோம், அதை பூரா வெட்டித்தள்ள சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டில். கருவேல மரத்தை வச்சு தண்ணியை பூரா உறிஞ்சிருது, விவசாயத்துக்கு பயன்படலை. நாங்கள்லாம் யார் தெரியுமா? ஆலமரம் மாதிரி. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறவங்க, நிழல் தர்றவங்க. ஆனால் ஆலமரம் கீழே யாரையும் வளர விடாது, நாங்கள் எல்லாத்தையும் வளர விடுவோம். இன்னைக்கு பெண்கள் தான் பிள்ளைகளை வழி நடத்துறதுல பெண்கள். ஆண்கள் நீங்கள் சொல்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க. எத்தனை பெண்கள் வேலைக்கு போனாலும் வீட்டு வேலையை பார்க்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், ஆண்களை பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். எல்லாத்தையும் செய்கிறது பெண்கள் தான். சகோதரி சொன்னாப்புல பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடங்கி நடக்கிறது. அது அந்த காலம். இந்த காலத்தில் இருக்காங்க 90% பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து குடும்பத்தில் அடங்கி நடக்கிறது கிறிஸ்தவ குடும்பங்களில், பெரும்பான்மையான குடும்பங்களில். இன்னைக்கு படிச்சுட்டு வேலைக்கு வர்ற ஆண்களை தான் சமீபத்தில் திருமணமான பெண்கள் தான் பேர சொல்லி கூப்பிடுறது. மற்ற யாருமே என்ன செய்யறதில்ல, மூத்தவர்களாக இருந்தால் கூட கணவனை யாரும் என்ன செய்யறதில்ல, பேர் சொல்லி கூப்பிட்ற பழக்கமே கிடையாது. இன்னைக்கு சேலையை பற்றி பேசினாங்க சிவசங்கரி சகோதரி. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் சேலையை பற்றி எந்த சர்ச்சையுமே நடக்கலை. எவ்வளவு உருவாக்கி எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். சிலர் வசதியாக இருப்பாங்க, சிலருக்கு வசதி இல்லாமல் இருக்கும். இந்த சேலை எடுக்கிறதுக்கு நானும் பாஸ்டரம்மா எங்கள் செயலர், பெண்கள் ஐக்கிய சங்க செயலர் 3 பேர் தான் போனோம். கடைசியாக செலக்ட் பண்ணது நான் மட்டும்தான். நான் செலக்ட் பண்ணி அம்மாட்ட காட்டினேன். அம்மா இதை பார்த்துட்டு நல்லா இருக்குமா, ஆர்டர் போடுவோம்மா அப்படின்னு சொன்னாங்க. இதில் எந்த சர்ச்சையுமே நடக்கலை. ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை யூனிஃபார்ம் எடுக்கிறோம். ஆண்களை பாருங்கள், கம்பைன் சர்வீஸு கூட கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை, கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்து நின்றுவாங்க. ஒரு யூனிஃபார்மாக அந்த மற்ற சர்ச்சிலெலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன கலரில் எடுக்கிறாங்களோ அதுக்கு மேட்சாக போட்டு வருவாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எங்கள் அன்பு தம்பி ஆனந்த் இருக்கிறாப்புல, அவர் சொல்கிறது தான் கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை எங்களுக்கு போதும் ஆண்டி அப்படின்றாங்க. அதுதான் எப்போ பார்த்தாலும். ஏன் நீங்களும் எங்களை மாதிரி எடுங்க, உங்கள்கிட்ட என்ன காசு இல்லையா, நீங்கள் கொடுத்து தானே நாங்கள் எடுக்கிறோம். அதனால் எல்லா விதத்துலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
ஆண்களை விட திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது பெண்கள் தான். சபைக்கு வர்றதா இருக்கட்டும், எல்லா பாஸ்டிங் ப்ரேயராக இருக்கட்டும், கன்வென்ஷன் அந்த அடுத்த வாரம் நடக்கும் பாருங்கள், எத்தனை பேர் ஆண்கள் வந்து உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆண்கள் பூரா வந்துடுவாங்க, சாப்பாடு கிடைக்கும்ல, 360 ரூபா சாப்பாடு இல்லையா, அப்போ வரும் ஒரு கூட்டம். ஆனால் மற்ற எல்லா விசேஷத்துலையும் அதிகமாக பங்கேற்பது பெண்களே என்று கூறி, பெண்கள் தான் திருச்சபையின் வளர்ச்சிக்கு அதிகம் பாடுபடுகிறார்கள், உதவுகிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இரு அணியினருமே மிக அருமையாக பேசி நல்ல கருத்துக்களை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள், நம்மளை நல்ல கருத்துக்களை உள்வாங்க வைத்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் நடந்த இந்த பட்டிமன்றம் நிச்சயமாக உபயோகம் உள்ள அளவிற்கு எல்லோரும் நன்றாக தயாரித்து வந்து நம்மளுக்கு அதை வழங்கி இருக்கிறார்கள். அப்படியே லேசாக ஒரு கண்ணோட்டமாக லேசாக பார்க்குறதுக்கு நீங்களே தீர்ப்பு சொல்ல வந்துடுவீங்க. பெண்களே என்ற அணியினர் ஆலயத்தில் பங்கெடுப்பது, மன்னிப்பது, விட்டு கொடுப்பது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களையும், ஜெபம், வளர்ச்சி, சபை வர்சஸ் திருச்சபை அப்படிங்கிற ஒரு இது கருத்து, குழந்தைகள் பயிற்சி, அதே மாதிரி ஆதாம் ஏவாளுடைய ஒரு இல்ல திருச்சபையாக பார்த்தது, ஒரு குடும்ப வாழ்வு பார்த்தது, அடக்குமுறை அநீதி சமூகத்தை அங்கீகரிக்காதது, பெண்கள்தான் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறார்கள் என்ற ஒரு வாசனமும் இருந்தது. நீதி தலைவர்களிலிருந்தும் அதிகமான நீதி தலைவர்கள் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் அதிகமான பழைய ஏற்பாட்டினுடைய கோட்டிங்ஸ் நிறைய இருந்தது. இவை அனைத்தும் பெண்கள் அணியிலிருந்து முன் வைத்திருக்கிறார்கள். ஆண்கள் அணியிலிருந்து பார்க்கும் பொழுது மோசையிலிருந்து யோசுவாவை நிறைய பேர் தொட்டு பேசியிருக்கிறாங்க. அடுத்தது கடைசியாக வந்தது அழுவது பெண்களே. ஏன்னா பெண்கள் ஆண்களிடம் பிரச்சனை பண்ணுறக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுல கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மருத்துவமனை போவது எல்லாம் செய்வது என்பது 2-3 பேர் ஆணித்தரமாக சொன்னார்கள். மருத்துவமனையில் நோயாளிகளை சந்திப்பது. அதுக்கு அடுத்தபடியாக நற்செய்தி அறிவிப்பு என்பது ஓடோடி உழைப்பவர்கள் ஆண்களே என்று சொல்லி ஒரு வாக்கு அன்பை வச்சிருக்கார்கள், கருத்தை வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக மிஷனரிஸ் அதிகமாக வந்தது ஆண்களே. இன்றைக்கு அளவும் அதிகமான மிஷனரிஸ் இருப்பது ஆண்களே என்ற ஒரு கருத்தையும் வைத்திருக்கிறார்கள். அப்புறம் அருமையாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து, பலப்படுத்தப்பட்ட தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஆண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அர்ப்பணிப்போடு ஒரு காரியத்தை நடத்துவது என்ற ஒரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு திருச்சபை வேணுமா, அது ஆண்கள் மூலமாக தான் கொடுக்க முடியும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆண்கள் ஒரு ரோல் மாடல் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க. அதனால் அதற்கு அடுத்த கருத்தாக மொர்தேக்காவினுடைய ஒரு பிரச்சனத்தை அழகாக சகோதரி சொன்னார்கள். தெளிவான முடிவு எடுப்பவர்கள் பெண்களே என்ற ஒரு கருத்தை முன் வைத்திருக்கிறார்கள். இப்படி வைத்து பார்க்கையில் நீங்கள் தான் சொல்லணும் எந்த கருத்து நல்லா வந்திருக்கிறது. ஏன்னா அதிகமாக நான் பார்த்த அளவில் இதில் என்ன வருதுன்னு சொன்னால், ஆலயம் சார்ந்து ஆலயத்திற்குள்ளே உள்ள கருத்துக்கள் அல்லது செயல்பாடுகள் அனைத்தும் பெண்களை சார்ந்ததாகவும், வெளியில் நடக்கக்கூடிய வேலைகள் அல்லது பணிகள் அனைத்து செயல்பாடுகளும் ஆண்களை சார்ந்ததுமாக இருக்கிறது. அதெல்லாம் இப்போ காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிட்டு போயிட்டான் பாரதி, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோன்னு சொல்லிட்டான் இல்லையா? அதே மாதிரி சகோதரிகளோடு சொன்னாங்க, ஆண்டவர் அழகாக சொன்னார், ஒரு விபச்சார பெண்ணை பிடித்து கொண்டு வந்தாக்க அங்கே 2 பேருடா, ஒரு ஆள் கிடையாது, குற்றம் செய்தது 2 பேர், ஒரு ஆளை மட்டும் கொண்டு வராடான்னு சொல்லிட்டு ஒரு முதற்கல்லுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த நிலைமையும் இருக்கிறது. அதே போல நீங்கள் பெண்கள்ங்கிற ஒரு ஆதங்கத்தை அதிகமாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம்,
ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவிலே முதல் என்ஜினியர் யார் தெரியுமா? அது நோவா நீங்கள் சொல்கிறது இது வேறு. ஒரு பெண். தமிழகத்தில் இந்தியாவில் முதலில் பெண் தான் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் படித்து பெண் தான் வந்தாங்க, சரிங்களா? அதனால் அந்த அம்மா தான் திருப்பி என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து திருப்பி அடுத்த ஆண்களையும் அதில் சேர்த்தார்கள். அதனால் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, வெளியில் போகக்கூடிய தயக்கம் இருக்கிற சூழ்நிலை மாறிவிட்டது. அந்த சூழ்நிலையை நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்வோம், புரியா? அதனால் முந்தி மாதிரி இப்போ நீங்கள் எவ்வளவு பேர் நீங்கள் டூ வீலரில் போகிறீங்க, எவ்வளோ பேர் பயணிக்கிறீங்க, வெளியில் எல்லாம் பயணிக்கிறோம். ஆனால் திருச்சபைக்குள் வரும் பொழுது பயணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வருகிறது, சரியா? அதே மாதிரி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் என்று சொன்னான். இந்த தலைப்பை எடுத்து ஒரு பையன் நான் கல்லூரி படிக்கையில் பேசினா அவன் மேலே எனக்கு கோபம் உண்டு என்று சொன்னான். சாதி இரண்டொழியன்னு சொன்னான் இல்லையா, அவன் மேல் எனக்கு கோபம் உண்டு. ஏனெனில் ஒரு ஜாதி தானடா மனித ஜாதி, அதில் என்னடா ஆண் பெண் என்று இரண்டு ஜாதியாக பார்க்கிறாய், ஒரு ஜாதி அது மனித ஜாதி என்று சொன்னான். அதனால் அந்த நிலைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் சொல்கிற சில குடும்ப பொறுப்புகள் பெண்களுக்கு இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆதலால் இன்னும் அதிகமாக நம்ம காலெடுத்து வைக்க வேண்டிய சூழலை பெண்களுக்கு இருக்கிறது. அதே போல் ஆண்களுக்கு வரும் பொழுது நீங்களும் நிறைய பணிகள் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதிலும் இப்பொழுது இந்த சூழலில் நல்ல இந்திய நாட்டினுடைய சூழலை நல்ல அலசி பாருங்க. இந்த சூழலில் நமது பணி நமதுங்கிறது ஆண்களுடைய பணி நிச்சயமாக அதிகமாக தேவைப்படுகிறது. அதில் ஒன்றும் இதில் அதிகமாக காலூன்றப்படவில்லை, அதில் ஒன்றும் இந்த கருத்துக்களிலே அதிகமாக காலூன்றப்படவில்லை என்பதை நான் அறிகிறேன். ஆதலால் நமது எங்களுக்கு கத்தோலிக்கத்தை நான் சொல்கிறதுனால தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. என்ன 1922 திருத்தந்தை அவர்கள் ஒரு சுற்றுமடல் அனுப்புகிறார்கள் திருச்சபை முழுவதுக்குமாக. எல்லா திருச்சபையும் சேர்த்து தான் வந்ததா, ஆனால் உங்களுக்குலாம் தெரியல. அந்த சுற்றுமடலுடைய தலைப்பு என்னன்னா, பற்றி எரியும் இதயங்கள் நகர்ந்து செல்லுங்கள். ஆலயத்துக்குள்ளே இருக்காதீங்க, வெளியில் போங்க. பற்றி எரியும் இதயங்கள் 2 வகையாக பார்ப்பேன். ஒன்று அப்துல் கலாம் சொன்னது, உனக்குள் ஒரு கனவு தோன்ற வேண்டும், அந்த கனவு உன்னை உறங்க விடக்கூடாது. அதனால் உறங்க விடாமல் அது உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும் கனவு தான் உன்னை மெய்ப்பிக்கின்ற அல்லது செயல்படுத்துகின்ற ஒரு கனவாக இருக்க முடியும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் எங்கு நிரம்பி இறங்கி இருக்கிறாரோ அங்கே எந்த நேரத்திலும் ஓய்வே கிடையாது. செயல்பாடு 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 என்று கடந்து சென்று கொண்டே இருப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பற்றி எரியும் ஆவியானவரை நாம் நிச்சயம் பெற்றுக்கொண்டால் அங்கு நாம் நகர்ந்து சென்று கொண்டே இருப்போம் என்று சொல்லி, இதற்கு அடித்தரமாக நான் இது ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு இந்த தீர்ப்பை வழங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆதலால் அடித்தளம் என்பது ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம், உண்மை தேவைதான். அதை அனைத்தும் பெண்கள் ஜபத்தினாலும் அவருடைய ஊழியத்தினாலும் செய்கிறார்கள், பாராட்டுக்கள். ஆனால் அதே சமயத்தில் அதிகமாக பணிகளை எடுத்து சென்று மேலே நின்று அதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்குரிய பங்கு ஆண்கள் கையிலே இருக்கிறது என்பதனால் இதை அடித்தளத்தில் பெண்களும் எடுத்து செல்வதில் வெற்றி பெறுவதில் ஆண்களுமே என்று சொல்லி தீர்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அனுபவம் நிறைந்தவர்களுடைய அந்த சிறப்பான நடுமைத்துவம், யார் வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருவரையும் இணைத்து ஒரு சிறப்பான தீர்ப்பை சொல்லியிருக்கின்றீர்கள். மேலே நிற்பவர்களும் கீழே பேஸ்மெண்ட்டாக இருப்பவர்களும் என்று சொல்லி உங்களுக்கு எங்களுடைய திருச்சபையின் சார்பாக, அந்த குழுவினர் சார்பாக இதயம் கனிந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியையும் பதிவு செய்கின்றோம்.